நாங்கள் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் வந்து இந்த பணப்புள்ளா நாணய கொள்கை என்ற இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல நாங்கள் இப்ப இது வந்து நாங்கள் கடந்த கால பேப்பரை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே எங்கள் சொல்லியிருக்கு நாங்கள் பேப்பரை நீங்கள் படித்த விடயங்கள்ல வந்து பேப்பர் எப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதுல நாங்கள் அந்த பேப்பரை பார்த்தோம்னு சொன்னா இது வந்து 2019ஆம் ஆண்டு பேப்பரா இருக்குது. வந்து நீங்க இந்த பேப்பர் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்த விடயத்தை நாங்கள் போட்டு பார்க்கலாம். அதுல வந்து பணம் சம்பந்தமாக கேட்கப்பட்டிருக்கிறது. அதை பாத்தீங்கன்னு சொன்னா முதல் கேள்வி பணத்துடன் தொடர்புடையதாக கேட்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் கேள்வி வந்து ஃபைனான்சியல் இன்டர்மீடியேஷன் சொல்லப்படுகிறது. அதாவது நிதியியல் அதாவது நிதி பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் என்று அழைக்கலாம். நாங்கள் அது வந்து அசம்தான் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் பணச்சந்தை நாணய சந்தை பற்றி நீங்கள் அறிஞ்சிருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. பணச்சந்தை நாணய சந்தை என்று சொல்லி அதே போல அப்படியே நாலாம் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திய வங்கி தொடர்பாக கேட்கப்படுகிறது. அப்படியே அதே தொடர்ந்து போனீங்கன்னு சொன்னா அது 5ஆம் கேள்வி மத்திய வங்கி தொடர்பான கேள்வி தான் வந்திருக்குது. 6ஆம் கேள்வி வந்திருக்குது விலை உறுதிப்பாடு சம்பந்தமாக கேட்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திய வங்கி அதாவது அந்த எங்க நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற பணத்தின் பல்வேறுபட்ட வங்கிகள் சம்பந்தமாக கேட்கப்பட்டிருக்கிறது. அதே 7ஆம் கேள்வி 8ஆம் கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா பணவியல் கோட்பாடு சம்பந்தமான கேள்வி. 9ஆம் கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா நாணய பரப்புகை பொறிமுறைன்னு சொல்லப்பட்டது. அப்படி ஆகவே நீங்கள் பார்த்த விடயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் படிச்சிருக்க வேண்டும். அதே போல உங்களுக்கு பணத்துக்கான கேள்வி சம்பந்தமாக கேட்கப்பட்டிருக்கு. டிமாண்ட் ஃபார் மணி சம்பந்தமாகவும் அதே போல பண நிரம்பல் சம்பந்தமாகவும் கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பண நிரம்பல் சம்பந்தமாகவும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை தொடர்ந்து வட்டி வீதங்கள் தொடர்பாகவும் கேள்விகள் பரீட்சையில கேட்கப்பட்டிருந்தது. ஆகவே நீங்கள் எல்லாவற்றையும் படித்த பாடங்கள் முழுவதும் திருப்பி பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் அதை ரிவிஷன் மாதிரி நாங்கள் பார்ப்போம். அது நாங்கள் இப்ப நாங்கள் கேள்வி பார்ப்போம். இதுல 2019ஆம் ஆண்டு வந்த கேள்வி விலை உறுதிப்பாட்டினை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அது விலை உறுதிப்பாடு என்று சொன்னால் என்ன? சரியா? ஆகவே பொதுவாக நாங்கள் விலை உறுதிப்பாடு என்பது பிரைஸ் ஸ்டாபிலிட்டின்னு சொல்லி அழைப்போம். நாங்கள் விலை உறுதிப்பாடு நாங்கள் பிரைஸ் ஸ்டாபிலிட்டி சொல்லி நாங்கள் அதனை அழைப்போம். ஆகவே விலை உறுதிப்பாடு என்பது பொருளாதாரத்துல வந்து பொதுவிலை மட்டமானது நீண்ட காலத்துல வந்து நிலையானதாக காணப்படுவதே பொருளாதார விலை உறுதிப்பாடு. அதாவது ஜெனரல் பிரைஸ் லெவல் விலை மட்டமானது உறுதியாக இருப்பதனைத்தான் நான் சொல்லுவோம் விலை உறுதிப்பாடு என்று அழைப்போம். ஆகவே பொதுவாக சராசரி விலை மட்டமானது பொருளாதாரத்துல வந்து சராசரி விலை மட்டமானது உறுதியாக இருப்பதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் விலை உறுதிப்பாடு என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். அது சொல்லுவோம் ஜெனரல் பிரைஸ் லெவல் பொது விலை மட்ட உறுதியாக இருப்பதை தான் விலை உறுதிப்பாடு என்று சொல்லி அழைப்போம். இந்த விலை உறுதிப்பாடு வந்து 2 வகையாக கொள்ளப்படுகின்றது. ஒன்று அந்த பொது விலை மட்ட உறுதிப்பாடு, இன்னும் சொல்லி அழைக்கப்படுகிறது நாணய மாற்றீடு உறுதிப்பாடு. தெரியும் மத்திய வங்கியினுடைய நோக்கங்கள்ல ஒன்று பிரைஸ் ஸ்டாபிலிட்டி.
விலை உறுதிப்பாடு. ஆகவே நாட்டினுடைய பொது விலை மட்டம் தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு உறுதியாக இருப்பதுதான் விலைமட்ட உறுதிப்பாடு என்று சொல்லி நாங்கள் அழைக்கலாம். பொதுவாக வந்து அந்த விலை உறுதிப்பாடு சொல்லுகின்ற பொழுது ரெண்டு உள்ளடக்கப்படும். ஒன்று பொது விலை மட்டம் வந்து உறுதியாக இருக்க வேண்டும். இன்னொன்று அழைக்கப்படுது அந்த நாணய மாற்று வீதம், வெளிநாட்டு நாணய மாற்று வீதம் வந்து உறுதியாக இருக்க வேண்டும். வெளிநாட்டு நாணய மாற்று வீதம் என்பது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஸ்டேபிளாக இருக்க வேண்டும், உறுதியானதாக இருக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த நாணய மாற்று வீதம் என்று சொன்னா அல்லது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் என்று சொல்லுகிறோம், அல்லது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லுகிறோம். அப்படின்னு சொன்னா எங்களுடைய இலங்கை நாட்டு ரூபாவினை கொண்டு கொள்வனம் செய்யக்கூடிய வெளிநாட்டு நாணயத்தினுடைய அளவைத்தான் நாங்கள் சொல்லுவோம் நாணய மாற்று வீதம் என்று சொல்லி கருதுவோம். ஆகவே ஒரு பொருளியல் மாணவர்கள் நீங்கள் ஒரு வங்கித்துறை சம்பந்தமாக நீங்கள் கற்கையில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், அல்லது வங்கி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், அல்லது பொதுவாகவே ஒரு பொருளாதாரத்தில் நாங்கள் வாழுகின்றோம். பொதுவாக நாங்கள் முக்கியமான விடயங்களை எல்லோரும் அறிஞ்சிருக்க மாட்டோம். அதாவது பொது விலை மட்டம் என்று சொன்னாலே என்ன, ஜெனரல் பிரைஸ் லெவல் என்று சொன்னாலே என்ன, அல்லது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் என்று சொன்னாலே என்ன, அல்லது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் என்று சொன்னாலே என்ன சொல்லி அறிஞ்சிருக்க மாட்டோம். அதாவது ஒரு நாட்டினுடைய பொது விலை மட்டம் உறுதியாக காணப்படுவதை நாங்கள் விலை உறுதிப்பாடு சொல்லி பொதுவாக சொல்லுவோம். நாங்கள் இந்த விலை உறுதிப்பாட்டை ரெண்டா பிரிக்கலாம். உள்நாட்டு விலை உறுதிப்பாடு அல்லது வெளிநாட்டு விலை உறுதிப்பாடு. வெளிநாட்டு விலை உறுதிப்பாடு என்பது ஒரு நாட்டு நாணயத்தினை கொண்டு கொள்வனவு செய்யக்கூடிய வெளிநாட்டு நாணயத்தின் அளவு நாங்கள் சொல்றது வந்து நாணய மாற்று வீதம் அல்லது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அல்லது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் என்று சொல்லுவோம். நாங்கள் இலங்கை நாட்டில் இருக்கின்றோம். அப்ப இலங்கையினுடைய நாணய மாற்று வீத போக்கினை நாங்கள் சற்று பார்க்க வேண்டியிருக்கின்றது. அப்ப இலங்கை நாட்டு நாணயத்தினுடைய நாணய மாற்று வீதம் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் அந்த 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 சுதந்திரமடைந்த காலப்பகுதியில வந்து ஆரம்பத்துல வந்து எங்களுடைய நாட்டு நாணயம் வந்து இன்னும் ஒரு நாட்டு நாணயத்தோட பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். பிக்ஸ்டா வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு நாட்டு நாணயம் இன்னொரு நாட்டு நாணயத்தோட யூஎஸ் டாலர்ஸோட சைனா நாட்டு நாணயத்தோட அல்லது ஜப்பான் ஜென்னோட வந்து இந்த பிக்ஸ்டா வந்து நாணயம் மாற்றி தீர்மானிக்கப்பட்டது. சொல்றது பிக்ஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொன்னாங்க. அதாவது உறுதியான நாணய மாற்று வீதம். அதாவது ஒரு நாட்டு நாணயமானது இன்னொரு நாட்டு நாணயத்தோடு நீண்ட காலத்துக்கு உறுதியாக காணப்படுவதை நாங்கள் சொல்லுவோம் பிக்ஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்லுவாங்க. இது வந்து 1977ஆம் ஆண்டுக்கு பின்னர் எங்களோட நாணய மாற்று வீதம் வந்து மாற்றமடைந்தது. அதாவது 77ஆம் ஆண்டுக்கு முன்னர் காணப்பட்ட நாணய மாற்று வீதம் வந்து பிக்ஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. அந்த 77ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களோட நாட்டு நாணய மாற்று வீதம் வந்து அந்த பிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் மாறி, அதாவது நிலையான நாணய மாற்று வீதம் அல்ல பிணைக்கப்பட்ட நாணய மாற்று வீதத்திலிருந்து ஒரு வேறுபட்ட நாணய மாற்று கொள்கைக்கு மாற்றமடைகிறது. அதை நாங்கள் சொல்லுவோம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொன்னாங்க. மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அதாவது 77 இருந்து 2001ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய நாட்டில் காணப்பட்ட நாணய மாற்றத்தை நான் சொல்றது முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று வீதம், மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்று சொன்னால் எங்களோட நாட்டு நாணய மாற்று வீதமானது ஏனைய உலக நாடுகளோட பிணைக்கப்பட்டு இருக்காமல் அந்த எங்க நாட்டு நாணயமானது ஏனைய நாட்டு நாணயத்துல வந்து எவ்வாறு நாணய மாற்று வீதம் வந்து மதிப்பிடுறன்னு சொன்னால் வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியாலும் வெளிநாட்டு நாணயத்துக்கான நிரம்பலால் தான் தீர்மானிக்கப்பட்டது. அப்படி வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியும் வெளிநாட்டு நாணயத்துக்கான நிரம்பலால் தீர்மானிக்கப்பட்டாலும் அது வந்து பூரணமாக வந்து அந்த வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியால் நிரம்பலால் தீர்மானிக்கப்படுவதில்லை.
ஆகவே அந்த வெளிநாட்டு நாணய மாற்று வீதமானது 2001ஆம் ஆண்டுக்கு முன்னர் எங்கள் நாணய மாற்று வீதம் வந்து முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று வீதம் தான் காணப்பட்டது. அதாவது வந்து மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் காணப்பட்டது. அந்த மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சொன்னால் அதாவது பூரணமாக அல்லது சுதந்திரமாக வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியாலும் நிரம்பலாலும் தீர்மானிக்கப்படாது எங்கள் நாட்டு நாணய மாற்று வீதம் வந்து மத்திய வங்கியினால் ஒரு முகாமை செய்யப்படும். அதாவது எங்கள் நாணய மாற்று வீதத்தினுடைய களம்பல் அதிகரிப்பு குறைவானது மத்திய வங்கியால் வந்து கட்டுப்படுத்தப்படும். மத்திய வங்கியுடைய கட்டுப்பாட்டுகள்ல அந்த நாணய மாற்று வீதம் வந்து உட்படுத்தப்பட்டிருந்தது. ஆகவே பூரணமாக அல்லது சுதந்திரமாக வந்து நாணய மாற்று வீதம் வந்து களம்பல் அடைய விடவில்லை. அல்லது பூரணமாக வந்து வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியாலும் வெளிநாட்டு நாணயத்தின் நிரம்பலாலும் வந்து எங்களுடைய நாணய மாற்று வீதம் தீர்மானிக்கப்படுவதில்லை. அதுல வந்து மத்திய வங்கியினுடைய தலையீடு காணப்பட்டது. மத்திய வங்கியின் இன்டர்வென்ஷன் இருக்கும். அது வந்து சென்ட்ரல் பேங்க் வில் intervene to control the foreign exchange rate சொல்லுவாங்க. சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யணும்னு சொன்னா அதுல வந்து தலையீடு எவ்வளவு நாணய மாற்று வீதத்தை தீர்மானிக்கலாம். அதாவது உயர்வான அந்த ஃபிளக்சுவேஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து நாணய மாற்று வீதம் வந்து களம்பல் அடைவதை வந்து மத்திய வங்கி சேர்க்கையா கட்டுப்படுத்தும். அதுல சொல்வது நாங்கள் மத்திய வங்கியினால் முகாமை செய்யப்படுவதும் வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியாலும் நிரம்பலாலும் தீர்மானிக்கப்படுகின்ற நாணய மாற்று வீதம் தான் சொல்லப்படும் முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று வீதம் என்று அழைக்கின்றோம். ஆகவே நாணய மாற்று வீதம் முதலாக சொல்லப்படுறது வந்து பிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அல்லது உறுதியான நாணய மாற்று வீதம் அதாவது பிணைக்கப்பட்ட நாணய மாற்று சொல்லுவோம். அது முதலாவது. அப்படின்னு சொன்னா உறுதியான நாணய மாற்று என்பது ஒரு நாட்டு நாணயத்தினுடைய வெளிநாட்டு நாணய கொள்ளும் சக்தியானது குறிப்பிட்ட காலத்துக்கு நிலையானதாக அரசாங்கங்கள் தீர்மானித்துக் கொள்ளத்தான் நம்ம சொல்லுவோம் நிலையான நாணய மாற்று சொல்லுவோம். இது வந்து அடிக்கடி தலைமுறைய மாற்றாது, நீண்ட காலத்துக்கு உறுதியாக காணப்படும். இவ்வாறு காணப்படுகின்ற பொழுது எங்களுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அழைக்கப்படுகின்ற சென்மதி நிதியானது தானாக சமநிலை அடைய மாட்டாது. சென்மதியில் வந்து பற்றாக்குறையை காட்டலாம் அல்லது நிதியை காட்டலாம், பற்றாக்குறை கூடுதலாக காட்டலாம். ஆனால் 77ஆம் ஆண்டு பின்னர் வந்த அரசாங்கம் எப்படி சொன்னா 77ஆம் ஆண்டு தெரியும் உங்களுக்கு. 77ஆம் ஆண்டு பிறகு வந்த அரசாங்கம் வந்து ஒரு சிறந்த பொருளாதார சந்தையை வந்து அறிமுகப்படுத்திய அரசாங்கம். அதாவது ஜிஆர் காலப்பகுதியில் வந்து அகில கட்சி வந்து ஆட்சி கைப்பற்றுறது. அந்த காலத்துல வந்து அவர்கள் வந்து பொருளாதாரத்தை வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷனுக்கு வந்து அதாவது ஓப்பன் எக்கானமியாக வந்து திறந்து விட்டார்கள். ஆகவே இதன் பொழுது அறிமுகப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதம் முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று வீதம் அல்லது மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் அளிக்கப்படும். இங்க வந்து மத்திய வங்கி வந்து தலையீடு செய்யும் நாணய மாற்று வீதத்தை தீர்மானிப்பது. ஆனா 77ஆம் ஆண்டு முன்னர் மத்திய வங்கி தான் 100% வந்து தீர்மானத்தை எடுக்கும். ஆனால் இங்க மேனேஜ் ஃப்ளோட்டிங்ல வந்து அவ்வாறு 100% வந்து மத்திய வங்கியால இல்லை, குறிப்பிட்ட பகுதி வந்து வெளிநாட்டு நாணய கேள்வியால நிரம்பலாம். அதோட மத்திய வங்கியும் சேர்ந்துதான் தீர்மானிக்கும். அதுக்கு இப்ப 2001ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட நாணய மாற்றத்தை நாங்கள் அழைப்போம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது மிதக்க விடப்பட்ட நாணய மாற்று வீதம். இங்க வந்து மத்திய வங்கியோட தலையீடு இல்லை. அதாவது நாணய மாற்று வீதமானது பூரணமாக அல்லது சுதந்திரமாக வெளிநாட்டு நாணயத்தான கேள்வியாலும் நிரம்பலாலும் தான் தீர்மானிக்கப்படுகிறது. இதை சொல்றது நாங்கள் ஃப்ரீ ஃப்ளோட்டிங், அதாவது சுதந்திரமாக தலைமையிடப்பட்ட நாணய மாற்று வீதம் அல்லது பூரணமாக தலைமையிடப்பட்ட நாணய மாற்று வீதத்தை இது வந்து குறிக்கும். ஆகவே நாணய மாற்று வீதம் வந்து வெளிநாட்டு நாணயத்தான கேள்வியாலும் நிரம்பலாலும் மட்டும்தான் இங்கே தீர்மானிக்கப்படுகிறது. ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல வந்து
சரி, ஆகவே இந்த நாணய மாற்று வீதமானது 3 வகைப்படுகிறது. ஒன்று பிணைக்கப்பட்ட நாணய மாற்று வீதம் அல்லது ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இரண்டாவது முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று வீதம் மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். மூன்றாவது சொல்லப்படுறது வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது பூரணமாக காலம் போடப்பட்ட நாணய மாற்று நாங்கள் அழைப்போம். இங்க வந்து மத்திய வங்கியினுடைய தலைவர் காணப்பட மாட்டாது. இங்க வந்து விளையாட்டு நாணயத்துக்கான கேள்வியாலும் இடம்பெல்லாம் தான் தீர்மானிக்கிறோம் நாணய மாற்று. இதுல நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள்வி கேட்கலாம், அல்லது இதுல நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டும் சொன்னால் நீங்க சாட் பாக்ஸ்ல வந்து நீங்க டைப் பண்ணலாம். அதை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த பூரணமாக மிதக்கவிடப்பட்ட நாணய மாற்று வீதம், அதாவது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் சிறந்ததாக கொள்ளப்படுகிறது. இதுல வந்து வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி எப்ப ஏற்படும் என்று சொன்னால், நாங்கள் வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து அவர்களுக்கு காசு கொடுக்க வேண்டி இருந்தா அப்பொழுது ஏற்படுவது வந்து ஏற்படுத்த கேள்வி வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி ஏற்படும். வெளிநாட்டு நாணயத்துக்கான நிரம்பல் எப்ப ஏற்படும் சொன்னால், நாங்கள் அதிக அளவு பொருட்களை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொழுது எங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அந்நிய செலாவணி கிடைக்கும். இந்த அந்நிய செலாவணி வந்து நிறைய வரும் என்று சொன்னால் அது வந்து வெளிநாட்டு நாணயத்துக்கான நிரம்பல்ல ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்தும். இவ்வாறு வெளிநாட்டு நாணயத்துக்கான நிரம்பலில் ஒரு அதிகரிப்பு ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய நாணய மாற்று வீதம் உறுதியாக காணப்படும். அதாவது 185 ரூபாயிலிருந்து 180 ரூபா, 170 ரூபா, 160 ரூபா, 150 ரூபா நாணய மாற்றம் உறுதியாக இருக்கின்றது கருத்து. ஆனால் வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி அதிகமாக இருந்தால் எங்கள் நாட்டு நாணய மாற்றம் வீழ்ச்சி அடையும். ஒரு டாலர் வந்து 160, 170, 180, 190. ஆகவே இது வந்து இந்த நாணய மாற்று வீதத்தினுடைய போக்கு. நாணய மாற்று வீதத்தினுடைய போக்கு எங்கு தங்கியிருக்கும் சொன்னால் வெளிநாட்டு நாணயத்தின கேள்வியாலும் நிரம்பலாம் தான் தங்கியிருக்கும். ஒரு நிமிடம். ஆகவே நாணயமா விலை உறுதிப்பாடு என்று சொன்னால் என்னன்னு சொல்லி கேள்விப்படும். மத்திய வங்கி இந்த கொள்கைகளில் வரும் விலை உறுதிப்பாடு. விலை உறுதிப்பாடு என்பது ஒன்றுவார் சொல்லப்படும் பொதுவிலை மற்ற உறுதிப்பாடையும் உள்ளடக்கி இருக்கும், நாணய மாற்றீடும் உள்ளடக்கி இருக்கும். ஆகவே விலை உறுதிப்பான முக்கியத்துவம் என்று சொல்லி கேட்கிறோம். உள்ள விலை உறுதிப்பாடு முக்கியமா இருக்க வேண்டும். அப்ப விலை உறுதிப்பாடு இல்லா சந்தர்ப்பத்தில் யார் யார் பாதிப்படைவார்கள் சொல்லி கேள்விகள் கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயார்படுத்த வேண்டும். அடுத்த கேள்வி கேட்பினம், நிதி இடையீட்டாளர்கள் அல்லது நிதி சந்தையில் பயன்படுத்தப்படுகின்ற இன்டர்மீடியரிஸ், ஃபைனான்சியல் இன்டர்மீடியரிஸ், அதாவது நிதி சந்தை பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் சொல்லி கேட்பினம். ஆகவே நிதி சந்தை என்று சொன்னால் என்ன?
நிதிச்சந்தையை நீங்க ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து இந்த பைனான்சியல் மார்க்கெட் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து பணச்சந்தை என்று சொல்லி பிரிக்கலாம், இன்னொன்று சொல்லலாம் மூலதன சந்தை என்று பிரிக்கலாம். ஒன்று மணி மார்க்கெட், இன்னும் சொல்லப்படும் கேபிட்டல் மார்க்கெட் அழைக்கலாம். both are called financial markets. Oh, financial market can be divided two types. One is called money market, another one is called capital market. What are the major difference between the money market and the capital market? The time is a different, major difference. அதாவது பணச்சந்தையை நிதிச்சந்தையை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று பணச்சந்தை, இன்னொரு மூலதன சந்தைன்னு சொல்லி. பணச்சந்தை என்பது அதாவது குறுங்காலத்தை கொண்டது. மூலதன சந்தை வந்து நீண்ட காலத்தை கொண்டது. அதான் பிரதான வேறுபாடு ரெண்டு. ஆகவே பணச்சந்தை என்பது குறுங்கால நிதி தேவைப்படுபவர்களையும் குறுங்கால நிதி வழங்குபவர்களையும் இணைக்கின்ற சந்தையை நான் சொல்றது பணச்சந்தை கருதுனாங்க. ஆகவே இந்த பணச்சந்தைன்னு சொல்லி அழைக்கின்ற பொழுது குறுங்கால நிதி தேவைப்படுபவர்களையும் குறுங்கால கடன் வழங்குவோரையும், அதாவது குறுங்காலத்துக்கு வந்து குறுங்கால நிதி தேவைப்படுபவரையும் குறுங்கால கடன் வழங்குவோரையும் இணைக்கின்ற சந்தையை நாங்கள் சொல்லி அழைக்கின்றோம் பணச்சந்தை என்று அழைப்போம். குறுங்கால நிதி தேவைப்படுபவர்களையும் குறுங்கால நிதி வழங்குபவர்களையும் உள்ளடக்கிய சந்தையை நாங்கள் அழைப்போம் பணச்சந்தை என்று சொல்லி அழைப்போம். அது சொல்றது மணி மார்க்கெட். இங்க முக்கியம் என்ன சொன்னால் குறுங்கால முதிர்வு காலத்தை கொண்டு இந்த கடன்கள் வந்து உதாரணத்துக்கு நாங்கள் வங்கி மேலுகை பேக்ட் சொல்றாங்க, பேங்க் ஓவர் டிராஃப்ட் சொல்லுவாங்க, திரைசேரி உண்டியல் ட்ரெஷரி பில்ஸ் சொல்லுவாங்க. ட்ரெஷரி பாண்ட். ட்ரெஷரி பாண்ட் வந்து நீண்ட கால முதிர்வு காலத்தை கொண்டிருக்கும். அது வந்து மூலதன சந்தைக்கு உள்ளடங்கும். அதாவது குறுங்கால நிதி தேவைப்படுவோரையும் குறுங்காலத்தில் நிதியினை மிகையா வைத்திருப்போர், அதாவது குறுங்கால கடன் வழங்குவோரையும் இணைக்கின்ற சந்தையை நாங்கள் சொல்றது பணச்சந்தை என்று அழைக்கின்றோம். பணச்சந்தை சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். ஆகவே இந்த சந்தையில வந்து குறுங்கால முதிர்வு காலத்தை கொண்டிருக்கும். ஆனால் மூலதன சந்தைன்னு சொல்கின்ற பொழுது நீண்ட கால நிதி தேவைப்படுவோரையும் நீண்ட காலத்திற்கு பணத்தினை கடனாக வழங்குவோரையும் இணைக்கின்ற சந்தை நான் சொல்றது வந்து மூலதன சந்தை அழைப்போம். மூலதன சந்தை கேபிட்டல் மார்க்கெட் அழைப்போம். ஆகவே மூலதன சந்தை என்று சரி கேள்வி கேட்டான்னு சொல்லணும், நீண்ட கால நிதி தேவைப்படுவோரையும் நீண்ட கால கடன் வழங்குவோரையும் உள்ளடக்கிய சந்தை நான் சொல்றது வந்து மூலதன சந்தை என்று அழைப்போம். மூலதன சந்தை. இப்படி கேட்டா நீங்க இதை மட்டும் சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பூர்ணமான மார்க்ஸ் கிடைக்காது, ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது. ஃபுல் மார்க்ஸ். இப்படி கேட்டால் மூலதன சந்தை என்று கேட்டால் அல்லது பணச்சந்தைன்னு சொல்லி கேட்டா நீங்கள் வரைவிட மட்டும் கொடுத்தா அது போதாது. அதுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் அதுக்கு தொடர்புடைய விளக்கத்தை கொடுக்க வேணும். அப்ப மூலதன சந்தைன்னு சொன்னா அதுக்கு நீங்கள் ஒரு வரைவிலக்கணம் கொடுக்க வேணும். அது மட்டும் காணாது, அதனோட உதாரணமும் கொடுக்க வேணும். அப்படி கொடுத்ததான் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். எப்பொழுதும் வந்து சில சந்தர்ப்பங்கள்ல உதாரணங்கள் தரச்சரி கேட்கலாம், கொடுக்கலாம். சில போலங்கள்ல உதாரணத்தை கேட்கலாம், சிலோட கேட்க மாட்டோம். கேட்காவிட்டால் நீங்கன்னு சொன்னா உதாரணம் கொடுக்க முடியும்னா கொடுக்க வேணும். சில விடைகளுக்கு வந்து கிராஃப் பயன்படுத்த வேண்டும். கிராஃப் கொடுக்கும்.
இருக்கு. அதாவது டிமாண்ட் சப்ளைக்கு கீழபடி அது கட்டாயம் கீழணும். இதுதான் கீழணும். ஆகவே ஒரு வினாக்கு நாங்கள் முழுமையான மார்க்ஸ் எடுப்போம்னு சொன்னால், புள்ளிகள் பெற வேணும்னு சொன்னால் நாங்கள் வந்து அதுக்குரிய விடைகளை எழுத வேண்டும். அதனோட அந்த விடைக்கு ஏதாவது நாங்கள் உதாரணங்கள் கொடுக்க முடியும்னா கொடுக்க வேண்டும், அல்லது நாங்கள் அதுக்கு வரைவுகள் கொடுக்க முடியும்னா கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் கவனத்தில் சொல்ல வேண்டும். இதிலே சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் நீங்கள். ஹலோ மிஸ்டர் முகமது நியாஸ். மிஸ்டர் முகமது நியாஸ், ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா நான் பார்த்த விடயங்கள்ல? சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் நீங்கள். ஹலோ, சொல்லுங்க. இல்ல சார், சந்தேகம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன். ரைட், குட் சார். இது சந்தேகங்கள் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் சார். ஓகே 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 சார். ஓகே ரைட். நாங்கள் வந்து 2019 ஆண்டு பேப்பர் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் கேள்வி வாசிக்கல, நீ கேள்வி பார்க்கலாம். நான் வந்து எந்த விடயத்துல வந்து கேள்வி வந்திருப்பேன்னு சொல்லி பார்த்துட்டு போறேன். நான் சரி, அப்படி பார்த்துட்டு போயிருக்க கமர்ஷியல் பேங்க் சம்பந்தமாகவும் கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. கமர்ஷியல் பேங்க் சம்பந்தமாகவும் ரைட். அதுக்கு நீங்க தெரியும், வணிக வங்கிகள்னு சொல்லுவோம் நாங்கள். வணிக வங்கியில வந்து வணிக வங்கிகள் வந்து பொதுவாக என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னோம்னா, உங்களுக்கு தெரியும் வணிக வங்கிகள் மற்றது சேவிங்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க, சேமிப்பு வங்கி என்று சொல்லுவோம் நாங்கள். வணிக வங்கியில் நாங்கள் எப்படி இனம் காணுவோம் என்று சொன்னால், வணிக வங்கிக்குரிய பண்பு இருக்கு. ஏனைய வங்கிகளை விட வந்து, அதாவது ஏனைய சேமிப்பு வங்கிகளை விட வந்து வணிக வங்கிக்கு வந்து ஒரு சிறப்பான பண்பு இருக்கும். அது நடைமுறை கணக்கை வைத்திருக்கும் சொல்லுவாங்க. நடைமுறை கணக்கினை, அதாவது பொதுவாக வந்து நடைமுறை கணக்கு வச்சிருக்க வங்கி நாங்கள் சொல்லுவோம் வணிக வங்கி என்று அழைப்போம் நாங்கள், கமர்ஷியல் பேங்க் என்று சொல்றோம்ல. அப்ப ஏனைய வங்கிகள் வந்து, அதாவது சேமிப்பு வங்கிகள் வந்து எப்பொழுதுமே சேமிப்பு வாய்ப்புன்னு சொல்லுவோம் நாங்கள், சேவிங்ஸ் டிபாசிட்ஸ் சொல்லுவோம். அதே போல எஃப்டின்னு சொல்லுவோம், ஃபிக்ஸ்ட் டிபாசிட் வச்சிருக்கோம். இப்ப வந்து நான் சொல்றது சேமிப்பு வங்கிகள். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லும் என்எஸ்பின்னு சொல்றோம். அதே போல ஏனைய வங்கிகள் இருக்குது, ஏனைய அபிவிருத்தி வங்கிகள் எல்லாம் இருக்குது, ஏனைய லீசிங் கம்பெனிஸ் குத்தகை கம்பெனிகள் எல்லாம் இருக்கும், ஏனைய நிதி கம்பெனிகள் இருக்கும். அப்ப அவ்வாறான நிதி கம்பெனிகள் எல்லாம் என்ன செய்ய முடியுதுன்னா வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும். அது எப்படி எடுத்துட்டோம்னா, அதாவது சேமிப்பு வாய்ப்புகளையும் நிலையான வாய்ப்புகளையும் தான் ஏற்றுக்கொள்ளும். ஆனா கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்ய சொன்னா, அது வந்து நடைமுறை கணக்கை வச்சிருக்கும் மேலதிகமாகும். ஆகவே உங்களுக்கு தெரியும், நடைமுறை கணக்கினை வைத்திருக்கிறபடியால் தான் அந்த கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யணும்னு சொன்னால், நாட்டினுடைய பண நிரம்பலில், அதாவது மணி சப்ளைல வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது. உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கி மாத்திரம்தான் நாணயங்களை வந்து இலங்கையினுடைய ரூபாயை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்யும். அது இல்ல நாட்டிலையும் தெரியும் உங்களுக்கு, ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் சொல்லுவோம் நாங்கள், அது அமெரிக்கால இருக்க மட்டும் சொல்லுவோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். அது வந்து இந்தியாவுடைய மத்திய வங்கின்னு சொல்லி அழைக்கலாம். அதே போல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருக்குது, அது வந்து பிரித்தானியாவுடைய மத்திய வங்கியா இருக்கும். ஆகவே அந்த நாட்டு மத்திய வங்கி தான் என்ன செய்யும் சொன்னால், அந்த நாட்டினுடைய நாணயத்தை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்யும். உங்களுக்கு தெரியும், பொதுவாக வந்து மத்திய வங்கி வந்து புதிதாக நாணயங்களை வந்து அச்சிட்டால் அது என்ன நடக்கும் சொன்னா, அது உங்களுக்கு தெரியும், புதிதாக நாணயத்தை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்கின்ற பொழுது அது அந்த நாணயம் என்ன செய்யும், சந்தைக்கு போய் சேரும். புதுசாக வெளியீடு செய்யப்படும் நாணயம் வந்து சந்தையில போய் சேர்ந்தா அது யார்கிட்ட போகும், பொதுமக்கள் கையில போய் சேரும். கடைசியா வந்து புதிதாக நாணயத்தை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்கின்ற பொழுது அந்த பொருளாதாரத்துல வந்து நாட்டினுடைய பண நிரம்பல் என்ன செய்யும் சொன்னால் அதிகரிக்கும். அதாவது மணி சப்ளை, சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யும், சென்ட்ரல் பேங்க் has issued new currencies, notes and coins. So what will happen?
ஸோ த மணி சப்ளை ஆட்டோமேட்டிக்கலி வில் இன்க்ரீஸ். அப்ப மணி சப்ளை வந்து அதிகரிக்கும் எப்படி என்று சொன்னால் சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யணும்னு சொன்னால் இஸ் நியூ கரன்சிஸ் சொல்லுவாங்க. மத்திய வங்கி வந்து புதிய நாணயங்களை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும்னு சொன்னால் சந்தையில அல்ல பொருளாதாரத்துல நாட்டின் பண நிரம்பல் அதிகரிக்கும். மணி சப்ளை கூடும், மெம்பர்ஸ் கூடும். இந்த மணி சப்ளை கூடிச்சுன்னு சொன்னால் அடுத்து என்ன நடக்கும்னு சொன்னால் அது அரசாங்கம் புதிதாக நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்த இறுதியாக போய் யாரிடம் போய் கிடைக்கும் என்று சொன்னா பொதுமக்கள கையில போய் செய்யப்படுது. பொதுமக்கள கையில போய் கிடைத்தால் பொதுமக்கள் என்ன செய்வார்கள்? அந்த பொதுமக்கள கையில நாணயம் கிடைத்தால் பொதுமக்களுடைய அந்த கொள்வனவு ஆற்றல் சொல்லணும், purchasing capacity of the people சொல்லும், அல்லது purchasing power, அந்த நாட்டில் அந்த மக்களுடைய அந்த கொள்வன சக்தி அல்லது ஆற்றல் அதிகரிக்கும். இவ்வாறு கொள்வன சக்தி ஆற்றல் அதிகரிக்கின்ற பொழுது சந்தையில வந்து பொருளுக்கான கேள்வி அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும், பொதுமக்கள கையில பணம் அதிகமாக இருந்தால் பொதுமக்கள் பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வியை அதிகரிக்கிறார். இவ்வாறு பொதுமக்கள் பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வி அதிகரிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் கேள்வி நிரம்பல், டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ் தெரியும். அதாவது டிமாண்ட் கர்வ் அண்ட் சப்ளை கர்வ் both are different slope, different trend, different power சொன்னாங்க. அதாவது ரெண்டு வந்து வேறுபட்ட சக்தியா இருக்கும். ஒன்று வந்து டிமாண்ட் கர்வ் வந்து கேள்விக்கோடு எப்ப யாரை பற்றி சொல்லும் சொன்னால் அந்த கன்சியூமர் பற்றி சொல்லும். வந்து அதை நுகர்வோருடைய நடத்தையை பற்றி சொல்ற கோடு தான் டிமாண்ட் கர்வ்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து சப்ளை கர்வ்னு சொல்லி நிரம்பல் கர்வ் வந்து எப்பொழுதும் வந்து அந்த ப்ரொடியூசர் பிஹேவியர் தான் சொல்லும். வந்து அது வந்து அதாவது உற்பத்தியாளருடைய நடத்தையை பற்றி தான் அது வந்து விளக்கும் அந்த நிரம்பல் கோடு. அப்ப டிமாண்ட் கர்வ் ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ் த கன்சியூமர்ஸ் பிஹேவியர். அப்ப நுகர்வோருடைய நடத்தையை பற்றி சொல்ற கோடு நிரம்பல் கேள்வி கோடா இருக்கும். உற்பத்தியாளருடைய நடத்தையை பற்றி சொல்றது வந்து நிரம்பல் கோடா இருக்கும். ரெண்டும் வந்து முரண்பட்ட சக்திகளா இருக்கும். அதாவது எப்பொழுதும் வந்து நுகர்வோர் என்ன செய்வாருன்னு சொன்னால் ஆல்வேஸ் கன்சியூமர்ஸ் will be expect or will be achieved என்னவா இருக்கும்னு சொன்னால் maximum utility. Consumers will be achieved maximum utility. அதாவது நுகர்வோர் எப்பொழுதும் என்ன செய்வாருன்னு சொன்னால் உச்ச பயனைத்தான் அடிவரை நோக்கமாக கொண்டிருப்பார். மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸோ மேக்ஸிமம் யூட்டிலிட்டிஸ் பயன்படுத்துகிற வேர்ட்ஸ் தான். உச்ச பயனை அடைவதை நோக்கமாக கொண்டிருப்பார். உச்ச பயன் எப்ப என்ன மாதிரி அடையலாம்னு சொன்னா அவர் வந்து குறைந்த விலைகள்ல அதிக அளவு பொருளை வாங்க பார்ப்பார். விலை குறைகின்ற பொழுது பொருளுக்கான கேள்வி தொகையை வந்து அதிகரிக்கும். அதாவது பிரைஸ் குறைந்து டிமாண்ட் கூடுது. டிமாண்ட் law of demand ன்னு சொல்லுவாங்க. law of demand, it has the negative relationship between and price and the quantity of demand ன்னு சொல்லுவாங்க. there's a negative relationship. price decrease பண்ணுது, demand increase பண்ணுது. price increase பண்ணுது, demand decrease பண்ணுது. so there's a negative relationship between the price and the demand. It's called law of demand and சொல்லுவாங்க. law of demand always express negative relationship between the price and the quantity of demand. உங்களுக்கு தெரிஞ்சு படிச்சிருப்பீங்க நீங்கள். இது வந்து டிமாண்ட் கேள்விக்கோடு எப்பொழுதுமே வந்து இந்த நுகர்வோருடைய நடத்தையை பற்றி விளங்கப்படுத்தும். அதுபோல இந்த கேள்விக்கோடு வந்து எப்பொழுதும் வந்து எதிர்கணிய தொடர்பை கொண்டிருக்கும். அதாவது கேள்வி விதின்னு சொல்றாங்க, law of demand என்று சொல்றாங்க. விலை குறைக்க கெழுத கூடும், விலை குறை அதிகரிக்கின்ற போல கெழுத குறையும். இது வந்து எதிர்கண் தொடர்பா இருக்கும். இதுதான் சொல்லப்படுது, விலைக்கும் கெழுத்து வைக்கும்படி எதிர்கண் தொடர்பு காணப்படுது. அதுதான் சொல்லுது விலை கூடுனா கெழுத்து குறையும். ஆனா அங்க பார்க்கணும் லோ சப்ளை நான் சொல்றது நிரம்பல் விதி. அது வந்து விலை அதிகரித்தா கெழுத்து அதிகரிக்கும், விலை குறைந்தா கெழுத்தையும் குறையும். There's a positive relationship between the price and the quantity supply ன்னு சொல்லுறாங்க. ஆகவே நுகர்வோடு நடத்தையை பற்றி சொல்றதா அது வந்து நிரம்பல் கூட இருக்கும். ஆகவே நீங்க சொல்லுவோம், நீங்க இங்க பார்க்க வந்தாங்கன்னு சொன்னால் அந்த பொதுமக்களுடைய கையில அதிக அளவு பணம் இருந்தால் பொதுமக்கள் பொருட்களுக்கான கேள்வியை அதிகரிப்பார்கள். அதாவது நிறைய பணம் கிடைக்கும்னு சொன்னால் எங்களுடைய பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி என்ன செய்யும்னு சொன்னா அதிகரிக்க பார்க்கும்.
ஆகவே எங்களுடைய அதாவது மத்திய வங்கி வந்து அதிக அளவு நாணயங்களை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்கின்ற பொழுது அந்த பணம் இறுதியாக போய் எங்க சேரும் சொன்னா பொதுமக்களுடைய கையில போய் சேரும். பொதுமக்களின் கையில போய் பணம் சேர்ந்தால் பொதுமக்கள் அதிக அளவு பொருளுக்கான கேள்வியை கூட்டுவார்கள். இதனோட என்ன செய்யும் என்று சொன்னால் பொருட்களுக்கான கேள்வி அதிகரிக்கப்பாங்க. பொருட்களுக்கான கேள்வி தொடர்ச்சியாக அதிகரிக்கின்ற பொழுது அது வந்து விலை மட்ட அதிகரிப்பு ஏற்படுத்தும். அதாவது பொது விலை மட்ட அதிகரிப்பு ஏற்படுத்தும். இது வந்து பணவீக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். பணவீக்கம் இன்ஃபிளேஷன் தெரியும் உங்களுக்கு. அதாவது பொது விலை மட்டமான தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு அதிகரித்து செல்வதை நாங்கள் சொல்றது வந்து பணவீக்கம் என்று சொல்லுவோம். இந்த பணவீக்கம் இதுவான பணவீக்கம் அந்த நாட்டுக்கு வந்து பாதகமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். சாதகமான விளைவுகளை ஏற்படுத்த மாட்டாதுன்னு சொல்லுவோம் நாங்கள். இன்ஃபிளேஷன் இஸ் நாட் குட் ஃபார் த எக்கானமின்னு சொல்லுவாங்க நாங்கள். அதாவது குறிப்பிட்ட அளவு சிறிய பணவீக்கம் வந்து அது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நீண்ட பணவீக்கமானது பொருளாதாரத்துக்கு வந்த காட்ட மாட்டாங்க. ஆகவே அதே தொடர்ந்து கேட்பினம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இன்னும் சொல்லுவோம் நான் உங்களுக்கு மத்திய வங்கி சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு கேட்பின கேட்டி மத்திய வங்கியானது நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்கின்ற உரிமையை கொண்டுள்ளது. இருந்த போதும் வணிக வங்கிகளானவை நாணயத்தை அச்சிட்டு வெளியிட முடியாது. ஆனால் நாட்டின் பண நிரம்பலில் அதிகரிப்பை ஏற்படுத்தும். இக்கூட்டு ஏற்றுக்கொள்கிற விளக்கம் சொல்லி கேட்கலாம். அதாவது மத்திய வங்கி வந்து புதிதாக வந்து நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்ய முடியாது. ஆனால் நாட்டினுடைய பண நிரம்பலில் மணி சப்ளையில் ஒரு அதிகரிப்பு ஏற்படுத்தலாம். அதாவது ஏனைய சேமிப்பு வங்கிகள் அல்லது ஏனைய நிதி நிறுவனங்கள் வந்து நாட்டினுடைய பண நிரம்பலில் அதிகரிப்பு ஏற்படுத்த முடியாது. ஆனால் வணிக வங்கி என்ன செய்யலாம் என்றால் நாட்டினுடைய பண நிரம்பல் அதிகரிப்பு ஏற்படுத்த முடியும். எவ்வாறுன்னு கேட்டா என்ன சொல்லலாம்னா நீ சொல்லணும் வணிக வங்கிக்குரிய பண்பு இருக்குது. வணிக வங்கிகளானவை நடைமுறை கணக்கினை வைத்திருக்க கூடியவை. அதாவது கரண்ட் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கலாம். அதாவது நடைமுறை கணக்கு வைத்திருக்கிற வாடிக்கையாளர் காசோலையை வரைவதன் மூலம் தனது பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் தெரியும். இந்த கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிற ஆக்கள் கரண்ட் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கிற வங்கிகள் தான் வந்து கமர்ஷியல் பேங்க்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு வங்கி இருக்குமென்னு சொன்னா ஒரே நாட்டில வந்து ஒரு வங்கி தான் இருக்குமென்னு சொன்னா அந்த வங்கிகள் வந்து நாட்டில கடனாக்கத்தையோ இல்ல பணவாக்கத்தையோ இல்ல பண நிரம்பலையோ ஒரு அதிகரிப்பு ஏற்பட முடியாது. ஆகவே இந்த ஒரு பேங்கிங் செக்டர் சொல்லுவோம். பேங்கிங் செக்டர் சொன்னா வங்கித்துறை. இந்த வங்கித்துறை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட வணிக வங்கியில் காணப்படும் ஏராளமான கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு. அப்ப ஏராளமான கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் இந்த நாட்டினுடைய பண நிரம்பல் ஒரு அதிகரிப்பு ஏற்படுத்தலாம். அது சம்பந்தம் நான் பார்த்திருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாக்குறோம் இது வந்து அந்த வங்கிகள் அழைக்கப்படுது. ABCDEF கமர்ஷியல் பேங்க் எல்லாம் இருக்குது. இந்த கமர்ஷியல் பேங்க் என்ன செய்ய சொன்னால் ABCDEF என்பது ஒரு நிறைய கமர்ஷியல் பேங்க் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட கமர்ஷியல் பேங்க் இருக்குது. இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட கமர்ஷியல் பேங்க் என்ன செய்ய சொன்னா ஒன்று சேர்ந்தா சொல்றது வந்து நாங்கள் பேங்கிங் செக்டர்னு சொல்லுவோம். பேங்கிங் செக்டர்ஸ்
அல்லது வங்கித்துறைன்னு சொல்லுவோம். ஆகவே அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட வணிக வங்கிகள் சேர்ந்து இந்த கடனாக்கத்தை மேற்கொள்ளும். அதாவது இந்த 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 அட்டவணையை பார்த்தோம்னு சொன்னால் இதுல வந்து ஒன்று தொடக்கம் ஏற்பட்ட வங்கி இருக்குது. இதுல மேல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 10% ஆஃப் டிபாசிட் அழைக்கப்படும். அதாவது வணிக வங்கிக்கு வருகின்ற வாய்ப்புகள்ல வந்து வாய்ப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தை அந்த வங்கி, அந்த கமர்ஷியல் பேங்க் தன்னுடைய வங்கியில வச்சுக்கொண்டு மிகுதியைத்தான் கடனாக கொடுக்கலாம். ஏன் குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து அந்த வங்கி, அந்த வணிக வங்கி தன்னுடைய வங்கியில வச்சிருக்கன்னு சொன்னால் இது வந்து மத்திய வங்கியினுடைய நிபந்தனை, சென்ட்ரல் பேங்கினுடைய கட்டுப்பாடாக இருக்கும். குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து உங்களோட வங்கியை வச்சுக்கொண்டு நீங்க தான் கடனாக கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், ஒரு 100 மில்லியன் வருமானம் சொன்னால் உங்களுக்கு $100 மில்லியன் வந்து உங்களுக்கு வருமானம் சொன்னால் அந்த 100 மில்லியன்ல 10%, அதாவது 100ல 10% சொன்னா 10 மில்லியன் வரும். அந்த 10 மில்லியன் நீங்க என்ன செய்யணும்னா அந்த வங்கியிலே வைப்பா வச்சிருக்க வேணும், ரிசர்வா வச்சிருக்க வேணும். வச்சுக்கொண்டு மிகுதியை கடனா கொடுக்க வேணும். அதான் கடன். அந்த வங்கி அந்த வைப்பு 100 மில்லியன், அந்த காசு ஒதுக்கு வீதம் 10%, மிகுதியை கடனா கொடுக்கலாம். ஆகவே இந்த வணிக வங்கிகள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த வணிக வங்கிகள் தமக்கு வருகின்ற ஆரம்ப வாய்ப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தை தன்னுடைய வங்கியில ஒதுக்க வச்சுக்கொண்டு மீறி கடன் கொடுக்கும். ஆகவே இந்த வணிக வங்கிகள் எல்லாம் சேர்ந்து நமக்கு வருகின்ற ஆரம்ப வாய்ப்புகளை போல பல மடங்கு கடன்களை உருவாக்கக்கூடிய இருப்பதை நாங்க சொல்றது வந்து கடன் ஆக்கம் என்று சொல்லுவோம். சொல்றது கிரெடிட் கிரியேஷன் சொல்லுவோம். கிரெடிட் கிரியேஷன் இது யார் செய்யலாம்னு சொன்னால் இந்த வணிக வங்கிகள் தான் செய்ய முடியும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வணிக வங்கிகள் ஒன்று சேர்ந்து இந்த நமக்கு கிடைக்கின்ற ஆரம்ப வாய்ப்புகளை போல பல மடங்கு கடன்களை உருவாக்கக்கூடியதாக காணப்படும். கடனாக்கம் என்று சொல்வார்கள். இந்த வணிக வங்கியால் மட்டும்தான் இந்த கடனாக்கத்தை உருவாக்க முடியும். ஆகவே வணிக வங்கிகள், அதாவது இந்த அட்டவணை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ என்ற வணிக வங்கிக்கு வருகிற வாய்ப்பு வந்து 100 மில்லியன் வருது. அதுல 10% வந்து ஒதுக்குவா வச்சுக்கொண்டு மிகுதி 90 வந்து கடனா கொடுக்கும். அப்ப ஏண்ட வங்கி கொடுக்கிற கடன் 90 மில்லியன், ஏண்ட வங்கிக்கு வந்த வாய்ப்பு 100 மில்லியன், 100 மில்லியன்ல இருந்து 90 கடனா கொடுத்து மிகுதி 10 மில்லியனை அந்த வங்கியை வைப்பா வச்சிருக்கு, காசா வச்சிருக்கு, ஒதுக்க வச்சிருக்கு. ஏண்ட வங்கியினால் வழங்கப்பட்ட கடன் 90 மில்லியன் பிஎன்ற வங்கிக்கு வைப்பாக வருது. பிஎன்ற வங்கிக்கு வைப்பாக வருகின்ற பொழுது பிஎன்ற வங்கி என்ன செய்யணும்னு சொன்னால் அதுல குறிப்பிட்ட 10% வந்து 9 வயது இந்த காசு ஒதுக்கீடு வச்சுக்கொண்டு மிகுதி 81 மில்லியனை வந்து கடனா கொடுக்கும். இந்த பியினால் வழங்கப்பட்ட 81 மில்லியன் வந்து பிஎன்ற வங்கிக்கு ஆரம்ப வைப்பா வருது. இப்படி பிஎன்ற வங்கிக்கு ஆரம்ப வைப்பா வருகின்ற பொழுது பிஎன்ற வங்கி வந்து தன்னுடைய வங்கியிலேயே ஒதுக்கமாக வச்சுக்கொண்டு காசு ஒதுக்க வச்சுக்கொண்டு மிகுதி 72.90 வந்து கடனா கொடுக்கும். 72.9 வந்து இந்த டிஎன்ற வங்கிக்கு ஆரம்ப வைப்பா வருது. டிஎன்ற வங்கி வந்து 10% 7.29 வந்து ஒதுக்க வச்சுக்கொண்டு மிகுதி 65.61 வந்து கடனா கொடுக்கும். அப்ப இந்த கடன் ஏற்பட்ட வங்கிக்கு வருகிறது 65.61 வந்து வைப்பா வருது. இதுல 10% வந்து 6.56 இது வந்து ஒதுக்கம் இருக்க மிகுதி 59.05 வந்து
கடன் வழங்கப்படும். இந்த கடன் வந்து இந்த ஏப்பண்ண வங்கிக்கு வாய்ப்பாக 59.05 வருது. இதோட 10% 5.91 மிகுதி கடனா போகுது. இப்படி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு போக முடியும். உண்மையா அந்த வங்கிக்கு அந்த வாய்ப்பு 1000 100 மில்லியன். ஆகவே இந்த கடன் மாறி மாறி வங்கி வாய்ப்பாக போய் அப்படியே தொடர்ச்சியா வந்துருக்கு. இவ்வாறு உருவாகிற வாய்ப்பு தான் நான் சொல்றது கடனாக்கம் அல்லது பணவாக்கம் சொல்லி அழைப்போம். இப்படி செய்து போகின்ற பொழுது இந்த 100 மில்லியன் இறுதியில வந்து 1000 மில்லியன் வரப்போகுது. ஆகவே மொத்த வாய்ப்பு எப்படி காட்ட போகுது? இந்த துறையில வங்கி துறையில மொத்த வாய்ப்பு எவ்வளவு? 100 மில்லியன் இருந்தது வந்து 1000 மாறும். ஆகவே 1000 வந்து மொத்த வாய்ப்பு சொன்னா அந்த 10% இருக்கும் 100 இருக்கும். மிகுதி கடனா இருக்கு. ஆகவே இந்த மொத்த கடனை கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1000 இருந்து 100 பண்ண 900 மொத்த கடன் 900. ஆகவே இதைத்தான் சொல்லுவோம் நாங்கள் கடனாக்கம் என்று சொல்லுவோம். கடனாக்கம் என்று சொல்லி நாங்கள் தனி அழைப்போம். ஒரு 5 minutes பிரேக் எடுப்போம். கடனாக்கம் பார்த்துட்டோம். அதுல வந்து பார்த்த நாங்கள் மத்திய வங்கி புதிய நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டு செய்யும். மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னா மத்திய வங்கி புதிய நாணயங்களை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்யும் சொல்லி பார்த்த நாங்கள். ஆனால் வணிக வங்கிகள் புதிய நாணயங்களை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்ய முடியாது. இருந்த போதும் வணிக வங்கிகள் ஒன்று சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு நாட்டில வந்து பண நிரம்பலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சொன்னாங்க. ஆகவே இப்படி கேள்வி மத்திய வங்கி வணிக வங்கிகளினுடைய பண நிரம்பலை அதாவது கடனாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற வழிவகைகள் யாவைன்னு சொல்லி கேட்கணும். அதாவது வணிக வங்கிகளானவை கடனாக்கத்தின் ஊடாக வந்து நாட்டில் பண நிரம்பலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே இந்த கடனாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கை இவை. ஆகவே இந்த வணிக வங்கிகளுடைய கடனாக்கத்தை அல்லது பணவாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கை யாவைன்னு சொல்லி கூட கேட்கலாம். அப்படி கேட்கிற பொழுது நீங்கள் இலகுவாக நீங்கள் அதுக்கு விடை சொல்லலாம். அப்படின்னு சொன்னா இதுல பார்க்கலாம். நீங்க வணிக வங்கி என்ன செய்யணும்னு சொன்னா இந்த வணிக வங்கியின் கடன் எங்க தங்கி இருக்குன்னு சொன்னா இந்த காசோதுக்கு தங்கி இருக்கு. காசோதுக்கு வீதத்துல தங்கி இருக்கு. அதாவது முதலாவது சொல்லாம என்ன செய்யலாம்னா மத்திய வங்கி என்ன செய்யலாம்னா வணிக வங்கியினுடைய காசோதுக்கு வீதத்தை வந்து அதிகரிக்க செய்யலாம். அவ்வாறு செய்வதன் ஊடாக நாட்டில பண நிரம்பலை கட்டுப்படுத்தலாம். அதாவது மத்திய வங்கி வணிக வங்கிகள் மீது கட்டுப்பாடு விதிக்கலாம்.
மத்திய வங்கி வணிக வங்கிகள் மீது கட்டுப்பாடு எப்படி விதிக்கலாம்னு சொன்னா நேரடியாக விதிக்கலாம், மறைமுகம் விதிக்கலாம். அதாவது மத்திய வங்கி வணிக வங்கிகள் மீது ஆன சட்டப்படியான ஒதுக்கீட்டை அதிகரிக்க செய்யலாம். அது சட்டப்படியான ஒதுக்கீடு சொன்னால் சட்ட ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது வணிக வங்கிக்கு வருகின்ற குறிப்பிட்ட அளவு தொகை, அதாவது வணிக வங்கிக்கு வர வைப்புகளில் குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தினை வணிக வங்கிகள் மத்திய வங்கியில வைப்பு செய்ய வேண்டும். இதை நாங்கள் சொல்றது சட்டப்படியான ஒதுக்கி வீதம். சட்டப்படியான ஒதுக்கி வீதம். இது சட்டப்படியான ஒதுக்கி வீதத்தை வந்து மத்திய வங்கி அதிகரிக்கின்ற பொழுது வணிக வங்கிகள் முன்னரை விட அதிக அளவு தொகையை வந்து மத்திய வங்கியில வைப்பு செய்ய வேண்டி வரும். இவ்வாறு வைப்பு செய்வதன் ஊடாக வணிக வங்கிகளுடைய கடன் வழங்க ஆற்றலை கட்டுப்படுத்தலாம். ஒரு நிமிஷம், 1 minute please. ஆகவே மத்திய வங்கி வணிக வங்கிகளுடைய கடன்களை கட்டுப்படுத்துறதுக்கு பின்பற்றுகின்ற நடவடிக்கைகள்ல ஒன்று மத்திய வங்கி வணிக வங்கிகள் மீதான சட்டப்படியான ஒதுக்கீட்டை வந்து அதிகரிக்க செய்யும். இப்ப இவ்வாறு சட்டப்படியான ஒதுக்கீட்டை வந்து மத்திய வங்கி அதிகரிக்கின்ற பொழுது வங்கிகள் முன்னரை விட அதிக அளவு தொகையை வந்து மத்திய வங்கியில வைப்பு செய்ய வேண்டியது. அதுபோல இரண்டாவது சொல்லப்படும் மத்திய வங்கி வங்கி வீதத்தை வந்து மாற்றி அமைக்க. மத்திய வங்கி வந்து வங்கி வீதத்தை வந்து அதிகரிக்கின்ற பொழுது மத்திய வங்கி வந்து நாட்டினுடைய பண நிலைமை கட்டுப்படுது. அவ்வாறுன்னு சொன்னா மத்திய வங்கி வங்கி வீதத்தை அதிகரிக்கின்ற பொழுது வணிக வங்கிகள் மத்திய வங்கியிலிருந்து பெறுகின்ற கடன்கள் மீதான வட்டி வீதம் வந்து அதிகரிக்கும். அதாவது மத்திய ஓகே thank you. It was disconnected, I think. Okay, thank you. நான் பார்த்தது வந்து மத்திய வங்கி வந்து புதிய நாணயங்களை அச்சிட்டு வெளியீடு செய்வதற்காக வந்து நாட்டினுடைய பண நிரம்பலில் அதிகரிப்பு ஏற்படுத்தலாம். ஆனால் வணிக வங்கிகள் புதிதாக நாணயங்களை அச்சிட்டு வெளியீடு செய்ய முடியாது. இருந்த போதும் இந்த வணிக வங்கிகளானவை புதிதாக நாணயங்களை அச்சிட்டு வெளியிட முடியாது. இருந்த போது நாட்டினுடைய பண நிரம்பலில் அதிகரிப்பு ஏற்படுத்தி பணவீக்க விளைவுகள் ஏற்படுத்தலாம். இவ்வாறு ஏற்படுத்துவதனை கட்டுப்படுத்துறதுக்காக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்னன்னு கேட்பேன் உங்களை. ஆகவே முதலாவது நீங்க சொல்லலாம் மத்திய வங்கி வணிக வங்கிகள் மீதான சட்டப்படியான ஒதுக்கீட்டை வந்து அதிகரிக்க செய்யலாம். அப்ப சட்டப்படியான ஒதுக்கீடு என்று சொன்னால் என்னென்று சொல்ல வேண்டும் நீங்கள்
அந்த அதிகரிப்பதனால வந்து எவ்வாறு நாட்டில வந்து பண நிரம்பல் குறையும் அல்லது பணவாங்க குறையும் என்று சொல்லணும். சட்டப்படியான ஒதுக்கீடு என்பது சட்டப்படியான ஒதுக்கீடு என்று சொன்னால் வணிக வங்கிகள் மத்திய வங்கியில வந்து வைப்பு செய்கின்ற பணத்தினுடைய அளவு சொல்றதுனாங்க சட்டப்படியான ஒதுக்கீடு. அதாவது வணிக வங்கிகளுக்கு வருகின்ற ஆரம்ப வாய்ப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து வணிக வங்கி மத்திய வங்கியில வைப்பு செய்ய வேணும். இது சொல்றது சட்டப்படியான ஒதுக்கி வீதம். இந்த சட்டப்படியான ஒதுக்கீட்டை வந்து மத்திய வங்கி காலத்துக்கால மாற்றி அமைக்கும். இந்த சட்டப்படியான ஒதுக்கீட்டை வந்து மத்திய வங்கி அதிகரிக்கின்ற பொழுது வணிக வங்கிகள் முன்னரை விட அதிக அளவு பணத்தை மத்திய வங்கியில கொண்டு வைப்பு செய்ய வேண்டி வரும். அவை இதனால அதிக அளவு பணத்தை மத்திய வங்கியில வைப்பு செய்வதன் ஊடாக செய்ய வேண்டி இருப்பதால் வணிக வங்கிகளுடைய கடன் வழங்குகின்ற ஆற்றல் குறையும். வணிக வங்கியின் கடன் வழங்குகின்ற ஆற்றல் குறைகின்ற பொழுது கடனாக்கம் குறையும். கடனாக்கம் குறைய பணவாக்கம் குறையும் என்று சொல்லி ஒன்று சொல்லலாம். ரெண்டாவது சொல்லலாம் அந்த காசு ஒதுக்கி வீதம் ஒன்று சொல்லி இருக்கு. காசு ஒதுக்கி வீதம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அது சொன்னாங்க உங்களுக்கு. அதாவது வணிக வங்கி நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள்ல வந்து குறிப்பிட்ட சதவீதத்தை வணிக வங்கியே அந்த வங்கியிலேயே வச்சிருக்க வேணும். ஏனென்று சொன்னா வணிக வங்கி தனது வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை பாதுகாக்கும். வாடிக்கையாளர் வந்து பணத்தை திருப்பி கேட்டவுடன் திருப்பி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க வேணும். இதற்காகத்தான் வணிக வங்கி நமக்கு வருகின்ற வாய்ப்புகள்ல குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து வணிக வங்கி அந்த வங்கியிலே வச்சிருக்க வேணும். ஆகவே இதனை சொல்றது வந்து காசு ஒதுக்கி வீதம். இந்த காசு ஒதுக்கி வீதத்தை வந்து மத்திய வங்கி மாற்றி அமைக்கலாம். நாட்டில பண நிரம்பல் அதிகம் என்று சொன்னால் காசு ஒதுக்கி வீதத்தை மத்திய வங்கி கூட்டும். ஆகவே மத்திய வங்கி காசு ஒதுக்கி வீதத்தை அதிகரிக்கின்ற பொழுது வணிக வங்கிகள் முன்னரை விட அதிக அளவு பணத்தை வந்து வணிக வங்கிக்கு தமது வங்கியில வச்சிருக்க வேண்டிய ஏற்படும். ஆக இதனால் வணிக வங்கியினுடைய கடன் வழங்குகிற ஆற்றல் குறையும், கடனாக்கம் குறையும். கடனாக்கம் குறையும், நாட்டில பண நிரம்பல் குறையும் என்று சொல்லலாம். மூன்றாவது சொல்லலாம் மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால் வங்கி வீதத்தை வந்து உயர்த்தும். வங்கி வீதம் என்பது மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீது அறவிடுகின்ற வட்டி. மத்திய வங்கி வணிக வங்கிகள் மீது அறவிடுகின்ற வட்டியை அதிகரிக்கின்ற பொழுது வணிக வங்கிகள் தாம் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீதான வட்டியை அதிகரிக்கிறது. இவ்வாறு வணிக வங்கிகள் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீது வட்டியை அதிகரிக்கின்ற பொழுது கடன்களுக்கான செலவு அதிகரிக்கும். கடன்களுக்கான செலவு அதிகரிக்கின்ற பொழுது கடனுக்கான கேள்வி குறையும். கடனுக்கான கேள்வி குறையும், கடன் குறைஞ்சு நாட்டில் கடனாக்கம் குறைஞ்சு பணவாக்கம் குறையும் என்று சொல்லுவோம். ஆகவே நாங்க பார்த்தபடியே முதலாவது பார்த்த நாங்கள் சட்டப்படியான ஒதுக்கி வீதம், ரெண்டாவது காசு ஒதுக்கி வீதம், மூணாவது சொன்னா வங்கி வீதம் என்று சொன்னாங்க. மாற்றி அமைக்கலாம். இன்னும் இருக்குது தொகை ரீதியான கட்டுப்பாடு மற்ற தெரிவு கடன் கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம். தொகை கடன் கட்டுப்பாடுன்னு சொன்னா ஒட்டுமொத்த ரீதியாக வந்து நாங்கள் கடன்களை கட்டுப்படுத்துறது மத்திய வங்கி. தெரிவு கடன் சொன்னா தெரிவு செய்யப்பட்ட துறைகள் மீதான கடன்களை கட்டுப்படுத்துறது தீர்மானிக்கலாம். இன்னும் சொன்னாங்க இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லுவோம். ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். அப்ப ஓப்பன் மார்க்கெட் ஓஎம்ஓன்னு சொல்லுவோம். ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். எஸ், ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொன்னா பகிரங்க சந்தை நடவடிக்கை அல்லது திறன் சந்தை நடவடிக்கைன்னு சொல்லுவோம். இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையை பயன்படுத்தி நாட்டின் பண நிலைமை கட்டுப்படுத்தலாம். அது ரெக்கமெண்ட் சொன்னால் மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால் நாட்டில் பண நிரம்பல் அதிகமாக காணப்பட்டால் அந்த பண நிரம்பல் குறைக்கணும் சொன்னால் மத்திய வங்கி புதிதாக திரைசேரி உண்டியர்களை வந்து விற்பனை செய்யும். யாருக்கு விற்பனை செய்யலாம் என்று சொன்னா பொதுமக்களுக்கு விற்பனை செய்யலாம். ஜெனரல் பப்ளிக்னு சொல்லுவாங்க. பொதுமக்களுக்கு விற்பனை செய்யலாம். அதே போல வங்கிகளுக்கும் விற்பனை செய்யலாம். ஆகவே பொதுமக்கள் வந்து இந்த உண்டியலை கொள்வனை செய்யலாம், வங்கிகள் கொள்வனை செய்யலாம். இவ்வாறு வங்கிகளும் கொள்வனை செய்து பொதுமக்களும் கொள்வனை செய்கின்ற பொழுது அந்த பணம் என்ன செய்யும் சொன்னால் மத்திய வங்கி போய் சேரும். பொதுமக்கள கையில் உள்ள பணம் மத்திய வங்கி போகின்ற பொழுது பொதுமக்கள் கையில் உள்ள பணத்தின் அளவு குறைஞ்சு நாட்டில் பண நிலைமை குறையும். சுற்றுப்புற பண நிலைமை குறைஞ்சா பணவீக்கம் குறையும். அதே போல உண்டியல் வந்து பொதுமக்களுக்கு வணிக வங்கியை விற்பனை செய்கின்ற பொழுது வணிக வங்கியை கொள்வனை செய்யும். வணிக வங்கியிடம் உள்ள பணம் வந்து
மத்திய வங்கி போய் சேரும். ஆகவே வணிக வங்கியின் கையில் உள்ள காசு குறையும், அவர்களுடைய கடனாக்கம் குறையும், கடன் பங்கு ஆட்சியர் குறையும், கடமை குறையும். ஆக இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையில வந்து மத்திய வங்கி திரைசேரி உண்டியில விற்பனை செய்கின்ற பொழுது நாட்டில பண நிரம்பல் குறையும். அதே போல மத்திய வங்கி என்ன செய்யலாம் சொன்னால் வணிக வங்கிகளுக்கு வந்து ஆலோசனை வழங்கலாம். நாட்டில பண நிரம்பல் அதிகமா இருக்கு, ஆக வணிக வங்கிகள் நுகர்வு சம்பந்தமான கடன்களை வழங்குவதை கட்டுப்படுத்த வேண்டும், கடன்களை கட்டுப்படுத்தி கடனாக்கத்தை குறைக்கலாம்னு சொல்லலாம். இதுதான் அங்க இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் அமெரிக்காவில் நடந்தது. அது எல்லா நிறுவனங்கள், வணிக வங்கிகள், ஏனைய நிதி கம்பெனிகள், குத்தகை கம்பெனிகள், ஏராளமான நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு மோர்கேஜ் லோன் என்று சொல்றது, காணிகள் கட்டடங்கள் வாங்குறதுக்கு நிறைய பணத்தை வழங்கிக்கிறார். ஏனென்றா வட்டி பெற மன்றதுதான் அவர் நீண்ட கால கடன்களை வழங்கின பொழுது அந்த குறிப்பிட்ட காலத்துல வந்து இந்த அமெரிக்கால அந்த பொருளாதார மாந்தம் எக்கனாமிக் ஏற்பட்டு மக்களுக்கு அதுல வேலை இல்லை, வருமானம் இல்லாதபடியால் அந்த அந்த எடுத்த கடனை வந்து மீள செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால ஏராளமான வங்கிகள், நிதி நிறுவனங்கள் தமது கொடுத்த பணத்தை திருப்பி எடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் முடிவடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதன் ஊடாக வந்து அந்த அமெரிக்காவுடைய நிதி சந்தை வந்து பாரிய பின்னடை சந்தித்தது. இதுக்கு பிறகு அதனை மீட்கிறதுக்காக அந்த அரசாங்கம் வந்து நிறைய பணம் எல்லாம் செலவழித்து அந்த நிறுவனம் வழங்கி பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஆகவே கடன்களை அதிகளவு வழங்கக்கூடாது, கடன்களை கட்டுப்படுத்த வேண்டும். கடன்களை வந்து நாட்டில் பண நிலைமை ஏற்படுத்தும், பண வீக்கத்தை ஏற்படுத்தும், பொருளாதாரத்தில் இந்த சிஸ்டத்தில் அப்படியே மாற்றத்தை ஏற்படுத்தலாம். கடன்கள் வழங்க வேண்டும். எப்போ சொன்னால் அந்த முதலீடு சம்பந்தமாக உற்பத்தி சம்பந்தமாக பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு ஏற்படுத்தணும்னா நிறைய வழங்கலாம். ஆகிய போட்டி போட்டுக்கொண்டு வணிகமாக வந்து வணிக வங்கிகள் வந்து தமது நோக்கம் வந்து லாப நோக்கமா இருக்கும். இது அதனோட திரவத்தன்மை நோக்கமா இருக்கும். இக்விட்டி ப்ரிவென்ஷன் சொல்லுவாங்க, இந்த ப்ராஃபிட்டபிள் சொல்லுவாங்க. வணிக வங்கிகள் ரெண்டு நோக்கம் இருக்கு. கொண்டு வந்து லாப நோக்கம் அல்லது திரவ நோக்கம், ரெண்டு நோக்கம் இருக்கும். லாப நோக்கம் என்று சொல்லுகிற பொழுது மத்திய வங்கி மணிக்கம் இந்த வணிக வங்கிகள் அதிக கடன்களை வழங்கி லாபத்தை வந்து உழைச்சிக் கொள்ளும், வட்டி நிர்வாகத்தோட உழைச்சிக் கொள்ளும். அதே போல அதற்காக வந்து வருகிற வாய்ப்புகள் எல்லாத்தையும் கடனாக கொடுத்தா வாடிக்கையாளர் கேட்டவுடன் திருப்பி கொடுக்க முடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு வாடிக்கையாளருடைய நன்மதிப்பு இழக்க வேண்டிய இருக்கலாம். அதற்காக வருகிற வாய்ப்பு எல்லாத்தையும் வந்து வங்கியிலே வச்சிருந்து வாடிக்கையாளர் நன்மதிப்பு பாதுகாத்தால் வங்கி வந்து லாபத்தை உழைக்க முடியாமல் வங்கி முடிவடைந்து போகும். எனவே இந்த லாப நோக்கத்துக்கும் திரவ நோக்கத்துக்கும் இடையே வணிக வங்கிகள் சமநிலை ஏற்படுத்தி எவ்வளவு பணத்தை வங்கியில வாடிக்கையாளர் நன்மதிப்பு பாதுகாப்பு வச்சிருக்க வேணும் அதை வச்சு வந்து இது கடனாக கொடுத்து லாபத்தை உழைக்க வேண்டிய தன்மை வணிக வங்கியினுடைய ரெண்டு வந்து முரண்பட்ட நோக்கம். ஒன்று எல்லாத்தையும் வட்டி கொடுத்தா வாடிக்கையாளர் நன்மை கிடைக்க வேண்டியது, லாபம் கூடும், ஆனால் நன்மை கிடைக்க வேண்டியதும். அதுக்காக எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் இங்கே வச்சிருந்து வாடிக்கையாளர் நன்மைக்கு பாதுகாத்தோம்னா வட்டி வருமானம் இல்லாமல் வங்கி பண்ணியிருக்கிறோம். வந்து ரெண்டு முரண்பட்ட ஒரு சமநிலை ஏற்படுத்த வேண்டிய தன்மை இந்த வங்கி. அதை இப்படி கேள்வியே உங்களுக்கு சேர்க்கப்படலாம். அடுத்த கேள்வி, பேரண்ட பொருளாதார உறுதிப்பாடு என்றால் என்ன? பேரண்ட பொருளாதார உறுதிப்பாடு என்றால் என்ன கேட்கலாம். அப்பேரண்ட பொருளாதார உறுதிப்பாடுன்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டேபிலிட்டி அழைக்கிறது. அப்பேரண்ட பொருளாதார உறுதிப்பாடு, அப்பேரண்ட பொருளாதார உறுதிப்பாடு என்பது மிகவும் முக்கியமானது. அப்பேரண்ட பொருளாதார மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வந்து அந்த விலை உறுதிப்பாடு முக்கியமாக காணப்படுது. அதாவது நாட்டில் நாங்கள் சொல்வது போல நாட்டில் விலைமட்டமானது உறுதியாக இருப்பதற்காக நாங்கள் பேரின பொருளாதார உறுதிப்பாடு நினைப்போம். விலை உறுதிப்பாடு என்பது நூல் அங்கிட பொது விலைமட்ட உறுதிப்பாடு, நாணய மாற்று உறுதிப்பாடு எல்லாம் வந்து உள்ளடக்கியதான் சொல்லப்படும். ஆகவே நீங்கள் அதுக்குரிய பேரின பொருளாதார உறுதிப்பாடு கேட்டால் அதனுடைய வேலை விளக்கத்தை கொடுக்கணும், அது கொடுப்பீங்கள்.
அந்த முக்கியத்துவம் கேட்டிருக்கீங்கன்னா ஆகவே விலை உறுதிப்பாடு முக்கியத்துவம் என்ன, அதாவது பொது விலை மட்டும் நீங்க உறுதியாக இருக்க வேணும். அப்படி கேட்டா நான் சொல்லணும், அந்த ஒரு பொருளாதாரத்துல வந்து முதலீட்டாளர்கள் தமது முதலீட்டு தீர்மானங்கள், அது உள்நாட்டு முதலீட்டாளர்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு முதலீட்டாளர் இருந்தாலும் அந்த பொருளாதாரம் தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கிறதுல வந்து இந்த விலை உறுதிப்பாடு முக்கியத்துவமானதாக காணப்படுகிறது. அதே வேளையில வந்து இந்த விலை உறுதிப்பாடு வந்து உற்பத்தியாளர் உற்பத்தி தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வது உதவுகிறது. மற்றது வந்து இந்த விலை உறுதிப்பாடு ஏன் முக்கியம் என்று சொன்னால் எங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி கைத்தொழில்களை அதற்குரிய பாதிப்பதை செய்யும். இது உறுதியா இருக்கும். உறுதியா இல்லாவிட்டால் உள்நாட்டில் விலை உறுதிப்பாடு இல்லை என்று சொன்னால் விலை மட்டம் அதிகமாக காணப்படும். இவ்வாறு விலை மட்டங்கள் அதிகமாக காணப்படுகின்ற பொழுது நாட்டில என்ன செய்யும், பொருட்கள் சென்று தேவையான உற்பத்தி செலவு அதிகரிக்கும், விலை மட்டம் அதிகரிக்கும். ஆக உள்நாட்டு உற்பத்தி பொருள் விலை அதிகரிப்பதன் ஊடாக ஏற்றுமதி பொருட்களின் விலையின் குறிப்பாக சொன்னால் அதன் உற்பத்தி செலவு அதிகரித்து ஏற்றுமதி பொருட்களின் விலை உலக சந்தையில் வந்து உயர்வாக காணப்படும். இப்படி உயர்வாக காணப்படுவதனால் எங்களோட ஏற்றுமதி பொருட்களின் விலை உயர்வாக காணப்பட்ட சந்தையில் வெளிநாட்டு சந்தையில எங்கள் ஏற்றுமதி பொருட்களுக்கான கேள்வித்துறையில் ஏற்றுமதி வருமானம் குறைவடையும். ஆகவே தெளிவாக விளங்கணும், உள்நாட்டு விலை உறுதிப்பாடு எவ்வாறு எங்களுடைய ஏற்றுமதி சந்தையை அல்லது அந்நிய செலாவணி சந்தையை பாதிப்பு. உள்நாட்டு ஏற்படுகின்ற விலை அதிகரிப்பானது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஏற்றுமதி பொருளுக்கான செலவை அதிகரிக்கும். அப்ப ஏற்றுமதி செலவு அதிகரிக்கின்ற பொழுது ஏற்றுமதி பொருட்களுடைய விலை உலக சந்தையில் அதிகரிக்கும். உலக சந்தை ஏற்றுமதி பொருட்களுடைய விலை அதிகரிக்கின்ற பொழுது அந்த எங்களோட பண்டத்துக்கான ஏற்றுமதிக்கான கேள்வி குறையும் உலகம் செய்யலாம். அப்ப எங்களுடைய ஏற்றுமதி பொருட்களின் கேள்வி உலக சந்தையில் குறைகின்ற பொழுது எங்களுடைய வருமானம் குறைவாக. அதுக்கு நான் சொல்லுவேன், எக்ஸென்ட பொருளாக உற்பத்தி பண்ணுற இலங்கையிலிருந்து உதாரணத்துக்கு தேயிலிருந்து சொல்லுவோம், அல்லது கோப்பியோ அல்லது தைக்கப்பட்ட ஆடைன்னு சொல்லுவோம். ராமன் ஷர்ட்டான உற்பத்தி பண்ணுற இலங்கையில் உள்நாட்டில் உற்பத்தி செலவு கூடி உள்நாட்டு விலை மட்டும் அதிகம். உள்நாட்டு விலை அதிகம்னு சொன்னால் இந்த ஊழியர்கான சம்பளம் கூடுவா இருக்கும், வாடகை கூடுவா இருக்கும், கூடுவா இருக்கும், சாப்பாடு கூடுவா இருக்கும், பூண்டிருக்கின்ற விலை கூடுவா இருக்கும், வாடகை எல்லாமே அதிகமாக இருக்கும். உள்நாட்டு பணம் காரணமாக உள்நாட்டு உற்பத்தி செய்யப்படும் ஏற்றுமதி பொருள் இந்த உற்பத்தி செலவின் அதிகமாக காணப்பட்டா இந்த ஏற்றுமதி பொருள் உலக சந்தையில விற்க வேண்டிய விலை வந்து உயர்வாக காணப்படும். உலக சந்தை இலங்கை மட்டும்தான் உற்பத்தி பண்ணுற ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பொருள் சைனா உற்பத்தியில, வியட்நாம் உற்பத்தியில, கம்போடியா உற்பத்தியில, இந்தியா உற்பத்தி எங்கட பொருள் மட்டும் பெரிய உயர்வாக இருக்கிறது. ஏனைய நாடுகள் ஏனைய நாடுகள் மலிவாக காணப்படும். அந்த நாட்டு பொருட்களுக்கான சொல்லி அந்த மக்கள் இடம் கொடுக்கணும். எங்களுடைய ஏற்றுமதி பொருள் விலை வந்து குறைவாக இருக்கும். Okay, thank you. Sound is clear. அதாவது உள்நாட்டில வந்து விலை மட்டம் உயர்வாக இருக்கின்ற பொழுது அதாவது உள்நாட்டில வந்து விலை மட்டம் உயர்வாக இருக்குது. உள்நாட்டில் வந்து விலை மட்டம் உயர்வு, அதாவது உங்களுக்கு தெரியும் உள்நாட்டில் விலை உறுதிப்பாடு இல்லாமல் இருக்கு. உள்நாட்டில் வந்து விலை உறுதிப்பாடு இல்லாத சந்தர்ப்பத்தில் எவ்வாறு பொருளாதாரம் வந்து பாதிப்படைகிறது கேட்கிறேன். அதாவது ஏன் அது விலை உறுதிப்பாடு முக்கியம் யாருன்னு கேட்டுருக்காங்க. முக்கியம் கேட்டா நான் சொல்ல போறேன், உள்நாட்டில் விலை உறுதிப்பாடு இல்லாததால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னு கேட்கிறவங்க கேட்டா உங்களுக்கு வரும். அக்கடினம் தேர்ந்த பொருளாதாரத்தின் உறுதிப்பாடு முக்கியத்துவம் யாரும் கேட்டுக்கிறாங்க.
அப்படி கேட்டா அதாவது கேட்டு அப்ப நான் கேட்கிறேன்னு சொன்னால் விலை உறுதிப்பாட்டை ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படி அதை அறிஞ்சா நீங்க உங்களுக்கு விடல் கிடைக்கும். உள்நாட்டுல விலை உறுதிப்பாடு இல்லாத சந்தர்ப்பத்துல வந்து இல்லையென்றா கருத்து என்னண்டா உள்நாட்டு விலை மட்டம் அதிகம். உள்நாட்டில விலை மட்டம் அதிகமாக இருக்கின்ற பொழுது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருளின் உற்பத்தி செலவு அதிகமாக cost of production will increased because of the inflation. அப்ப உள்நாட்டில வந்து உள்நாட்டில உற்பத்தி பொருளின் விலைகள் அதிகமாக இருந்தால் உள்நாட்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருளின் செலவு அதிகமாக காணப்படும். உள்நாட்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் வந்து yes உள்நாட்டில் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களினுடைய செலவு அதிகரிக்கும். உள்நாட்டில் பணவீக்கம் காரணமாக ஆகவே உள்நாட்டில் விலை மட்டத்தின் காரணமாக விலைமட்ட அதிகரிப்பின் காரணமாக ஏற்றுமதி பொருட்களினுடைய உற்பத்தி செலவு உள்நாட்டில் அதிகரிக்கும். சொல்லும் ஒரு ஷர்ட் நான் உற்பத்தி பண்றேன் இலங்கையில உள்நாட்டில் பணவீக்கம் காரணமாக அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பொருட்களுக்கு அதிகமாக காணப்படும். அப்ப உள்நாட்டு லோக்கல்ல வந்து அந்த உற்பத்தி அந்த செலவு அதிகமாக காணப்பட்டபடியால இந்த பொருள் நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொழுது எங்களுடைய ஏற்றுமதி பொருளின் விலை உலக சந்தையில அதிகரிக்கும். வேர்ல்ட் மார்க்கெட்ல வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடும். எங்களோட பிரைஸ் வந்து வேர்ல்ட் மார்க்கெட்ல உயர்வாக காணப்படும். அப்ப இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் அந்த பிரைஸ் வந்து உயர்வாக காணப்பட்டா எங்களோட பொருட்களுக்கு அந்த கேள்வி உலக சந்தையில குறையும். உலக சந்தையில குறையும். இவ்வாறு குறைகின்ற பொழுது எங்களுடைய ஏற்றுமதி வருமானம் குறையும். உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன்னு சொன்னா எங்களுடைய நாங்கள் உலகமா சொல்லுமே தேயிலை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கூடுது. இதாக எப்படின்னு லோக்கல்ல வந்து விலை மட்டம் கூடிட்டுது, பணவீக்கம் கூடிட்டுது. இதனால எங்களுடைய லேபர் காஸ்ட் கூடுது, எங்களுக்கு ரா மெட்டீரியல் கூடுது, பேக்கேஜிங் காஸ்ட் கூடுது, ரெண்டு கூடுது. ஆகவே இப்படி போறதால வந்து எங்கிட்ட அந்த டோட்டல் காஸ்ட்னு சொல்லுவேன். அப்போ தொழில் செய்கிறாரோ அவங்க சம்பளம் கூடுது, வேணிய செலவு கூடுது. அப்படி கூடுதல் சொன்னா அந்த எங்களுடைய ஏற்றுமதி தேயிலையினுடைய செலவு அதிகமா இருக்கும். ஏற்றுமதி பொருளினுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். அப்ப எங்களுடைய தேயிலையினுடைய விலை உலக சந்தையில் வேர்ல்ட் மார்க்கெட்லயும் கூடுதலாக இருக்கும். வேர்ல்ட் மார்க்கெட்ல எங்களோட தேயிலை விலை உயர்வா இருந்தா ஏனைய நாட்டின் தேயிலை வந்து ஒப்பிடுறது மலிவாக இருக்கலாம். ஆகவே எங்களோட கஸ்டமர்ஸ் என்ன செய்யணும், வேர்ல்ட் மார்க்கெட்ல உள்ள கஸ்டமர்ஸ் அது எங்களோட தேவை விட்டு வேறு தேவைக்கு போகணும். போனா எங்களோட டிமாண்ட் ஃபார் டீ, டிமாண்ட் ஃபார் அவர் ப்ராடக்ட் what will happen will reduce. அப்ப எங்கட தேயிலையினுடைய கேள்வி உலக சந்தையில குறையும். கேள்வி குறைகின்ற பொழுது எங்கட தேயிலையுடைய வருமானம் குறையும். இதனால
அந்நிய செலாவணி சம்பத்தியும் குறையும், நாணய மாற்றிடம் பாதிப்படையும். பிறகு என்ன செய்யும் சொன்னா சென்மதி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டும் பாதிப்படையும். அதே போல இந்த விலைமட்டம் அதிகரிப்பின் ஊடாக என்ன செய்யலாம், என்ன நடக்கும் சொன்னா நிலையான வருமானம் பெறுகின்ற அந்த அந்த மக்கள் பாதிப்படையிடம். அதாவது நிலையான வருமானம் தெரியுது உங்களுக்கு, அதாவது ஓய்வூதியம் பெறுகிறார்கள், அல்லது அரசாங்க உத்தியோகம் செய்கிறவர்கள், அல்லது இந்த நிலையான வருமானம் பெறுகிற மக்கள், அதாவது நிலையான சொத்துக்களில் இருந்து வருமானம் பெறுவோம், அதாவது வாடகைக்கு விட்ட கொடுத்து வருமானம் பெறுகிறார்கள், அதற்கு குறிப்பிட்ட தொகையை வங்கியில வைப்பு செய்து அதன் மூலம் வட்டி வருமானம் பெறுகிற மக்கள், அவையே அதில் பாதிப்படும். என்னன்னு சொன்னா அந்த நிலையான வருமானம் பெறுகிற மக்களுக்கு வருமானம் பிக்ஸ்டா தான் இருக்கு, ஓய்வூதியம் பிக்ஸ்டா தான் இருக்கு. வங்கியில இருக்கிற வட்டிக்கு வர வருமானம் வாட்டி பிக்ஸ்டா தான் இருக்கு. ஆனால் அந்த வருமானம் உறுதியாக இருக்கும். ஆனா எங்கட உள்நாட்டுல பணவீக்கம் காரணமாக பொருட்களின் விலை அதிகமாக அதிகரிக்கும். ஆகவே அது நிலையான வருமானத்தை கொண்டு, குறிப்பிட்ட வருமானத்தை, அவங்க வருமானம் மாறாது, அந்த நிலையான வருமானத்தை கொண்டு அந்த கூடிய விலையில பொருட்களை வாங்கினா அவருடைய அந்த மக்களுடைய கொள்கிற ஆற்றல் செய்யப்பாடு குறையும், அவங்க வாழ்க்கை தரம் குறையும். ஆகவே அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்படையும். அதாவது அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் வீழ்ச்சியடையும், பாரமை அதிகரிக்கும், தங்கி வாழ்வு வீதம் அதிகரிக்கும். இவ்வாறு அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் வீழ்ச்சி அடையும். ஆகவே இது இதனுடைய பாதிப்பு. அதாவது இந்த பேரின பொருளாதாரத்துல விலை உறுதிப்பாடு இல்லாத சந்தர்ப்பத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, ஏதாவது உங்களுக்கு நேரடியாக கேட்கலாம், அல்லது நீங்க டெக்ஸ்ட் மூலம் டெக்ஸ்ட் பண்ணலாம். இதுல செட் பாக்ஸ் அடுத்த கேள்வி பார்ப்போம். ஹலோ, இஸ் இட் கிளியரா இருக்கா? ஓகே இருக்கா? அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி கேட்டிருக்கலாம். பணத்துடைய தொழிற்பாடு, பணத்துடைய 4 தொழிற்பாடுகளை குறிப்பிடுன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அப்ப இதுக்கு என்ன சொல்றீர்கள் சொல்லுங்க, இப்படி டைப் பண்ணுங்க பாப்போம். பணத்தினுடைய 4 தொழிற்பாடுகள். உங்கள்கிட்ட பணத்துடைய பண்புகள் தெரியும், அதே போல பணத்தினுடைய தொழிற்பாடுகள் கேட்டிருக்கலாம். அவையில சொல்லுவீங்க, பணத்தின் தொழிற்பாடுகள் குறிப்பிடுங்க பார்ப்போம். தெரியும் தொழிற்பாடுகள் 4.
சரி. பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல். பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல் சொல்றது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பணத்தினுடைய இந்த பிரதானமான தொழிற்பாடுகள், அதாவது பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல், அது முதலாவது தொழிற்பாடு. இரண்டாவது தொழிற்பாடு சொல்லலாம் பெருமான திரட்டா தொழிற்படுதல், ஸ்டோர் ஆஃப் வேல்யூ என்று சொல்லுவோம் நாங்கள். முதலாவது பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல், இரண்டாவது பெருமான திரட்டா தொழிற்படுதல், மூன்றாவது சொல்லுவோம் நாங்கள் பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவியாக தொழிற்படுதல், அது டிஃபர்ட் பேமெண்ட் சொல்லலாம். நாலாவது இன்னும் சொல்லலாம் பெருமான திரட்டா தொழிற்படுதல், ஸ்டோர் ஆஃப் வேல்யூ சொல்லுவோம். 4 தொழிற்பாடு தான் மிகவும் பிரதானமான தொழிற்பாடு. அதாவது பணத்தினுடைய தொழிற்பாடுன்னு சொல்லி கேட்டால் 4 குறிப்பிட வேணும். அப்படி குறிப்பிட்டாலும் அதுக்குரிய சிறிய விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். ஆகவே நீங்கள் பேப்பர்ல கேட்டுக்கணும் பணத்தினுடைய தொழிற்பாடுகள் சிக்கல். அதை நாங்கள் பார்க்க போகும்போது நாங்கள் பணத்தினுடைய தொழிற்பாடுன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது பணத்தின் தொழிற்பாடு 4 இருக்கு. இது பேப்பர்ல வந்து வேண்டியது பணத்தின் தொழிற்பாடு. கொண்டு சொல்ற நாங்கள் பரிமாற்று ஊடகமா தொழிற்படுதல். பரிமாற்று ஊடகம் என்று சொன்னால் பணமானது பொருட்கள் மற்றும் சேவைகளை வந்து பரிமாற்றிக் கொள்வதற்கு ஒரு பொதுவான ஊடகமாக தொழிற்படுவதற்கு நான் சொல்லுவோம் பணத்தின் வந்து பரிமாற்று ஊடக தொழிற்பாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது பண்டமாற்று பொருளாதாரத்துல வந்து பொருட்கள் சேவைகளை வந்து நாங்கள் பரிமாற்றிக் கொள்வதற்கு ஒரு பொதுவான ஊடகம் காணப்படவில்லை. இதனால வந்து பொருட்களை பரிமாற்றிக் கொள்வது மிகவும் கடினமாக காணப்பட்டது. எனவே இந்த பணம் என்ற கருவி வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் தான் அந்த பொதுமக்கள் விரைவாக, அதாவது எந்தவித காலதாமதமின்றியும் அந்த பணம் என்ற கருவியை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை இலகுவில பரிமாற்றிக் கொள்ளுகின்றன. பண்டமாற்று பொருளாதார இந்த பொருட்கள் சேவை பரிமாற்றம் மிகவும் பாரிய பிரச்சனை காணப்பட்டது. அதாவது பொருட்களினுடைய இந்த தேவைகளின் இரட்டைப்படுத்தும் மேலும் காணப்பட்டது. ஆனால் பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் இலகுவில வந்து பொருட்களை பரிமாற்றிக் கொள்ளலாம். இதனால்தான் சொல்றது பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுது பணம். இரண்டாவது சொல்லப்படுது பணமானது பெருமான திரட்டா தொழிற்படுது. அப்படி பெருமான திரட்டு சொன்னால் பணமானது நாங்கள் நிகழ்காலத்தில் உழைக்கிற பணத்தை நாங்கள் எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கக்கூடிய இருப்பதை நான் சொல்றது பணத்தினுடைய பெருமான திரட்டு தொழிற்பாடுன்னு சொல்லி நாங்கள் கருதுவோம். ஆகவே பணமானது நிகழ்காலத்தில் பெற்ற வருமானத்தையும் எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கக்கூடிய இது பணத்துடைய பெருமானத்தின் தொழிற்பாடு, அதாவது ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. பண்டமாற்று பொருளாதாரத்தில் வந்து பண்டமாற்று பொருளாதாரத்தில் வந்து பணம் என்ற கருவி காணப்படவில்லை. எனவே பொருட்களை வந்து பொருட்களுக்கு பதிலாக பொருட்கள் பரிமாற்றப்பட்டது. எனவே அந்த காலத்துல வந்து பொருட்களை வந்து சேமிப்பது மிக கடினமாக காணப்பட்டது. அதாவது பொருட்கள் சேமித்தால் அது என்ன செய்ய சொன்னா காலை மாற்றத்தால விதங்கள பிரச்சனைகளால அது என்ன செய்ய சொன்னா
அவை வந்து பாதிப்பு உள்ளாகும், சேதமடையும். ஆகவே பணத்தை இந்த பொருட்களை வந்து சேமிக்கிறது மிகவும் கடினம் காணப்படுது. அதே போல இந்த பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட முன்னர் பொருட்களை பரிமாற்றிக் கொள்வதற்கு பொதுவான அளவு போல் காணப்படுகிறது. ஆனால் பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் பணத்தினை கொண்டு நாங்கள் பொருட்களுடைய பெருமதியை நாங்கள் அளவிட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எந்த வந்து கணக்கீட்டு அளவு தொழிற்பாடு என்று சொல்லி நாங்கள் சொல்லி கருதுவோம். அதுக்கு பிற்போடப்பட்ட கொடுப்பனவு சொன்னால் அந்த பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட முன்னர் கடன் கொடுக்கல் வாங்கல் மிக கடினமாக காணப்படும். இந்த பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் நாங்கள் நிகழ்காலத்தில் பெற்ற கடனை, அதுக்கான வட்டியினை எதிர்காலத்தில் வந்து திருப்பி செலுத்தக்கூடியதாக காணப்படுது. அப்படின்னா வட்டியோடு அதுக்கானபடி பிற்போடப்பட்ட கொடுப்பன கருவி அழைக்கலாம். இவ்வளவு நான் சொல்றது வந்து பணத்தினுடைய தொழிற்பாடுகள். அவை உங்களுக்கு கேட்டுக்கலாம். 2019ஆம் ஆண்டுல வந்து உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது 2வது கேள்வியில் கேட்கப்பட்டது பணத்துடைய தொழிற்பாடுகள் கேட்டுக்கலாம். 4 பேர்கள் குறிப்பிட வந்து ஆகவே பணத்தினுடைய தொழிற்பாடு வேற, பணத்தினுடைய பண்புகள் வேற. பணத்தின் பண்புன்னா நீங்கள் நல்ல எழுதலாம். பொதுவாக இந்த அமைத்துக் கொண்டது இருக்கும் ஒரு தன்மை தெரிவிடக்கூடியது, கொண்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது, தர்ம இந்தியாக இருக்கும், சற்று அங்கீகாரம் கொண்டது, கோழி பணத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா பணத்துக்கான கேள்வி. பணத்துக்கான கேள்வி என்று சொன்னால் என்ன? பணத்துக்கான கேள்வி வகைகள் யாருன்னு கேட்டீங்க. பணத்துக்கான கேள்வி என்று சொன்னால் என்ன? பணத்துக்கான கேள்வி தீர்மானிக்கின்ற காரணிகளை வேண்டும். அந்த பணத்துக்கான கேள்வி பிரிவுகள் யாருன்னு கேட்டது. அதே போலது பணத்துக்கான கேள்வி தீர்மானிக்கிற காரணிகள் யாவை என்று சொல்லி கேட்டுக்கிறேன். ஆகவே பணத்துக்கான கேள்வி டிமாண்ட் ஃபார் மணி என்றால் என்ன? அந்த பணத்துக்கான கேள்வி என்பது பொதுமக்கள் எவ்வளவு பணத்தினை தமது கைகளில் வைத்திருக்க விரும்புகிறார்களோ அதுதான் சொல்வது பணத்துக்கான கேள்வி அழைக்கிறது. அதாவது ஓகே, ஹலோ, பணத்துக்கான கேள்வி என்பது டிமாண்ட் ஃபார் மணி, பணத்துக்கான கேள்வி. இந்த பணத்துக்கான கேள்வி என்பது பொதுமக்கள் எவ்வளவு பணத்தினை தமது கைகளில் வைத்திருக்க விரும்புகிறார்கள் என்பதனை தான் தங்கியிருக்கிறது பணத்துக்கான கேள்வி. அதாவது how much amount of money do you have, நீங்கள் எவ்வளவு பணத்தை உங்களோட கைகளில் வச்சிருக்கிறீர்கள், அதுதான் பணத்துக்கான கேள்வி அழைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒவ்வொரு மக்களும் வந்து தெரியும், உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லுறாங்க, கலம்பு 7 இருக்கிற ஒரு நபர், எக்ஸ் என்ற நபர் வந்து வைத்திருக்கிற பணத்துக்கும், அதே போல பதுளையில இருக்கிற ஒரு நபர் வைத்திருக்கிற பணத்துக்கும், அதே வேளையில ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நபர் வச்சிருக்கிற பணத்துக்கும், அதே போல ஒருவர்
கல்முனையில் இருக்கிற நபர் வச்சிருக்க பணத்திற்கும், அதாவது ஒரு நபருடைய கையில எவ்வளவு பணம் இருக்குதோ அதான் பணத்துக்கான கேள்வி அழைக்கின்றாங்க. அதே போல இந்த நபர் வந்து யூகேல இருந்தால் யூகே இருந்தால் அவர் எவ்வளவு பணத்தை கையில வச்சிருப்பார். ஆகவே இந்த பணத்துக்கான கேள்வி வந்து அந்த இடத்துக்கு மாறுபட்டது. ஆகவே பொதுமக்களிட கைகளில் உள்ள பணத்தின் அளவு தான், பொதுமக்கள் எவ்வளவு பணத்தை கைகள் வச்சிருக்கிறார்களோ அதன் பணத்துக்கான கேள்வி அழைக்கப்படுது, டிமாண்ட் ஃபார் மணி. இந்த பணத்துக்கான கேள்வி தீர்மானிக்கிற பணத்துக்கான கேள்வியினை தீர்மானிக்கின்ற காரணிகள் அல்லது பணத்துக்கான கேள்வியினுடைய பிரிவுகள் யாவென்று கேட்கலாம். உங்களுக்கு தெரியும், பணத்துக்கான கேள்வியை வந்து நாங்கள் 3 வகையாக பிரிக்கலாம். டிமாண்ட் ஃபார் மணி கேன் 3 சாய்ஸஸ் பிரிக்கலாம். ஒன்று சொல்லுவோம் நாங்கள் டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட், precautionary demand and speculative demand ன்னு சொல்லி 3ஆ பிரிக்கலாம். The total demand for money. அப்ப பணத்துக்கான கேள்வி 3 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, அடுத்தது உத்தேச நோக்க கேள்வி, அடுத்தது முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி சொல்லி 3ஆ பிரிக்கலாம். டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட் சொன்னா அது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி. precautionary demand என்று சொன்னால் தெரியும் முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி. speculative demand என்று சொன்னால் உத்தேச நோக்க கேள்வி என்று சொல்லி பிரிக்கிறார். பார்ப்போம். பணத்துக்கான கேள்வி என்பது அது எவ்வளவு, அதாவது பொதுமக்களிடம் கைகளில் எவ்வளவு பணம் இருக்குதோ அதை நான் சொல்றது பணத்துக்கான கேள்வி என்று அழைப்போம். இந்த பணத்துக்கான கேள்வி வந்து 3 வகைப்படுத்தப்படுகின்றது. ஒன்று கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, இரண்டாவது சொல்லப்படுது பாதுகாப்பு நோக்க கேள்வி, இன்னொன்று முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி சொல்லி 3ஆ பிரிக்கிறார். பணத்துக்கான கேள்வி வந்து 3 வகைப்படுத்தப்படுகின்றது. பணத்துக்கான கேள்வி 3 வகைப்படுத்தப்படுகிறது. இப்ப பணத்துக்கான கேள்வியை பார்க்கணும். இந்த பணத்துக்கான கேள்வி வந்து 3 வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று சொல்லப்படுது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி. கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வின்னு சொன்னா, அதாவது பொதுமக்கள் தாங்கள் உழைத்த பணத்தை வந்து எதிர்காலத்தில் வந்து பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வதற்காக வைத்திருக்கிற பணத்தை நாங்கள் சொல்றது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி. இப்ப நாங்கள் ஆகவே கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி என்பது பொதுமக்கள் தாங்கள் உழைத்த பணத்துல வந்து குறிப்பிட்ட தொகையை வந்து பொதுமக்கள் பொருட்கள் சேவைகளுக்காக வச்சிருக்கலாம். 2வது செய்தி என்ன செய்வேன்னு சொன்னா, தாங்கள் உழைத்த பணத்துல வந்து குறிப்பிட்ட தொகையை வந்து ஏனைய நிதிச்சொத்துக்களை வந்து முதலீடு செய்வதற்காக வச்சிருக்கிற பணத்தை சொல்றது உத்தேச நோக்க கேள்வி அழைப்போம். அதே போல வந்து இன்னும் ஒன்று இருக்குது, நாங்கள் உழைத்த பணத்துல வந்து பணத்தை நாங்கள் ஏதாவது
பாதுகாப்பு நோக்கி அது எங்களுக்கு ஏதாவது இது விதமாக ஏற்படக்கூடிய செலவுகளை வந்து ஈடு செய்வதற்காக வச்சிருக்க காசு நான் சொல்றது முன்னெச்சரிக்கை நோக்கி அழைப்பதாங்க. அதாவது உங்கள்கிட்ட வந்து ஒரு நீங்கள் ஒரு உங்களோட நீங்க பாருங்க, நாங்கள் ஒரு பயணம் போறோம்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து நாங்கள் ஒரு வெளியே போறோம்னு சொன்னால் உங்கள்கிட்ட பணத்தை நான் வச்சிருக்கோம் போடுவோம். இப்போ நான் இங்க இருந்து நாங்கள் வேலைக்கு போறோம்னு சொன்னால் வேலைக்கு போறப்ப நான் 5000 பணத்தை நான் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பெஞ்ச் கார்ல போறவர் வந்து ஒரு சின்ன வச்சிருப்பது. ஆகவே என்னோட ஒரு 5000 இருக்குன்னு சொன்னால் நான் வந்து போற இடத்துக்கு 5000 வேலைக்கு போறது 5000 தேவை இருக்காது. ஆனா 5000 எடுத்துட்டு போய் ஏனென்று சொன்னால் எனக்கு வந்து ஏதாவது பொருட்கள் வாங்க வேண்டி வரும். ஒரு ஷர்ட் வாங்க வேண்டி வரும். அதுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைன்னு சொல்லுவாங்க. அதே போல நான் போற வாகனத்தில் போறோம்னு சொன்னால் வாகனத்துக்கு வந்து பெட்ரோல் போட வேண்டி வரும். அது வந்து கொடுக்கலாங்க கேள்வி. அதே போல இன்னும் நாங்கள் வாகன போய்க்கு ஏதாவது வாகனத்துக்கு விபத்து ஏற்படலாம், உங்களுக்கு நோய் ஏற்படலாம். அதுக்காக நாங்கள் வச்சிருக்கிற காசு நான் சொல்றது முன்னெச்சரிக்கை கேள்வி. இது சொல்றது இந்த ப்ரீகாஷன் டிமாண்ட் சொல்லுவாங்க. அதாவது எங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய, அதாவது எங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய செலவுகளை ஈடு செய்வதற்கு அவசியம் வேண்டிய நான் சொல்றது வந்து முன்னெச்சரிக்கை கேள்வி அழைப்போம். அதே போல நாங்கள் இந்த ஏனைய சொத்துக்களை முதலீடு, அதாவது நாங்கள் நீச்சந்தையில முதலீடு செய்வதற்காக வச்சிருக்க காசு நான் சொல்றது உத்தேச நோக்கி அழைப்போம். அதாவது பணத்துக்கான கேள்வி 3 வகைப்படுத்த. ஒன்று கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, 2வது உத்தேச நோக்க கேள்வி, 3வது முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி அழைப்போம். அவை கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வினா நீங்க வச்சிருக்க பணத்துல, உங்களோட பொக்கெட் உள்ள பணத்துல குறிப்பிட்ட காசுன்னு சொன்னா நீங்க பொருட்கள், அதாவது நீங்கள் அந்த டே டு டே வந்து ஒரு பொருட்களை வந்து வாங்கறதுக்காக வச்சிருக்க காசு பொருட்கள் வாங்க கேள்வி அழைப்போம். 2வது உத்தேச கேள்வி, 3வது முன்னெச்சரிக்கை பணத்துக்கான கேள்வி என்று சொல்லி அழைப்போம். பணத்துக்கான கேள்வி 3 வகைப்படுது. ஆகவே இந்த இந்த பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கிற காரணங்கள் யாவை என்று சொல்லி கேட்டுக்கலாம். ஆகவே இந்த பொதுவாக வந்து அந்த பாருங்க, ஒரு எக்ஸ்டெண்டட் நபர் வந்து தன்னுடைய பர்ஸ்ல வந்து 5000 வச்சிருக்காரு. அதே போல Y என்பவர் வந்து ஒரு பேங்க்ல CEO இருக்கிறார். அவர் வந்து ஒரு சின்ன வச்சிருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு மாணவன் வந்து அந்த கொஞ்சம் குறைவா இருக்கு. அப்ப இந்த பணத்துக்கான கேள்வி இந்த நபருக்கு நபரே தங்கி வேறுபட்டு காணப்படுது. அதுக்கான காரணம் என்ன? பணத்துக்கான கேள்வி தீர்மானிக்கிற காரணிகள் என்ன என்று கேட்கிறார். அதாவது சொல்லுங்க, இந்த நபர் பெறுகிற வருமானம், இந்த நபருடைய வருமான மட்டமா இருக்கலாம். மற்றது வந்து அந்த நபருடைய வதிவிடமா இருக்கலாம், சூழலா இருக்கலாம். மற்றது அது அந்த விலை மட்டமா இருக்கலாம், வாழ்க்கை தரமா இருக்கலாம். அப்புறம் உங்களுக்கு யூகே நபர் இருக்கான்னு சொன்னாலும் யூகேல உள்ள நபர் வந்து வச்சிருக்கிற காசுக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற நபர் வச்சிருக்க பணத்துக்கு இடையில வந்து வேறுபாடு காணப்படும். ஏன்னு சொன்னா அந்த நாட்டில் வந்து காணப்படுகின்ற பொருட்களின் விலை மாற்றம், பாக்கி செலவு, அடுத்து அவை அதிகமாக காணப்படலாம் அவங்களை விட. அடுத்தது அந்த மக்களுடைய வருமானத்தின் அளவு இதெல்லாம் வந்து தீர்மானிக்கிறதா காணப்படும். இதுதான் பணத்துக்கான கேள்வி தீர்மானிக்கணும் காரணிகள் என்று சொல்லிட்டாங்க தரலாம். அடுத்த கேள்வியில் சொல்லி பார்ப்போம். பேரளவு வட்டி வீதம்
அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா நாணய சபை என்று கேட்டீங்க. நாணய சபை நாணய சபையும் கேட்கப்பட்டிருக்கு தெரியும். ஆகவே நாணய சபை என்றால் என்ன, அதனுடைய பண்புகள் யாவை, அதன் தொழிற்பாடு யாவைன்னு சொல்லி கேட்கலாம். ஆகவே நாணய கொள்கை என்று நாணய சபை என்று சொன்னாங்க தெரியும், மானிட்டரி போர்ட் என்று சொல்லிட்டாங்க சொல்லாம மானிட்டரி போர்ட் நாணய சபை என்று சொல்லுவாங்க. நாணய சபை என்பது மத்திய வங்கியில காணப்படுகின்ற ஒரு சபையை சொல்றது நாணய சபை என்று அழைக்கப்படும். இந்த நாணய சபை என்ன செய்யும் சொன்னா, மத்திய வங்கியினுடைய தலைவராக காணப்படுகின்ற ஆளுநர் கவர்னர், மத்திய கவர்னர் தெரியும் உங்களுக்கு. மத்திய வங்கியுடைய கவர்னருக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னால் ஆலோசனைகள் வழங்குறது, செயற்பாட்டில் உள்ள அமைப்பை தான் சொல்றது வந்து நாணய சபை சொல்லுவாங்க. ஆகவே இந்த நாணய சபை என்ன செய்யும் சொன்னா, இந்த பொதுவாக மத்திய வங்கி வந்து ஒரு சுயாதீனமான நிறுவனமாக காணப்படுகின்றது. இந்த நிறுவனம் தான் என்ன செய்யும் சொன்னால், அந்த நாட்டினுடைய அந்த பொருளாதார கொள்கைகளை வந்து தீர்மானிக்கிறதுல வந்து பிரதானமான பங்கு வகிக்கின்றது. அது உதாரணமாக நாட்டினுடைய பண நிரம்பலில் இருந்து நாட்டினுடைய விலைமாற்றம் போன்ற முக்கியமான பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்கின்ற ஒரு சுயாதீன நிறுவனம் தான் இந்த மத்திய வங்கியா இருக்கு. இந்த மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னால், இந்த வங்கிகளுக்கெல்லாம் வங்கியாக செயற்படுகின்றது. ஆகிய இந்த பொருளாதாரத்துல வந்து இந்த உறுதியான தன்மை அதை தேர்ந்த பொருளாதார உறுதிப்பாடு, பொருளாதார வளர்ச்சி, அபிவிருத்தி, வேலைவாய்ப்பு போன்றவற்றை மேற்கொள்றதுக்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள நிறுவனம் தான் இந்த மத்திய வங்கி. இந்த மத்திய வங்கியோட தலைவராக இருப்பவர் வந்து மத்திய வங்கி ஆளுநர். இந்த ஆளுநருக்கு அடுத்தபடியாக இருக்கிற அமைப்பு தான் வந்து இந்த மானிட்டரி போர்ட் என்று அழைக்கப்படுகின்ற நாணய சபை. இந்த நாணய சபையில இந்த உறுப்பினர்கள் காணப்படுவார்கள். இந்த நாணய சபையில் காணப்படுகிற உறுப்பினர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மத்திய வங்கியினுடைய ஆளுநருக்கு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான சகல ஆலோசனைகளையும் வழங்குகின்ற சபையாகத்தான் இந்த சபை காணப்படுகின்றது. அதன் இந்த சபையினுடைய முக்கியத்துவமாக காணப்படுகிறது. இந்த நாணய சபை தான் இந்த மத்திய வங்கியை வந்து நிர்வகிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அமைப்பாக காணப்படுகிறது. இதுல வந்து பல்வேறுபட்ட பிரதிநிதிகள் காணப்படுவார்கள். தெரிய ஜனாதிபதியினுடைய பிரதிநிதி காணப்படுவார். அடுத்தது வந்து திரைசேரி, அதாவது இந்த நிதியமைச்சர் பிரதிநிதி காணப்படுவார். ஆகவே இவ்வாறு பல்வேறுபட்ட பிரதிநிதிகள் இதில் காணப்படுவார்கள். ஆகவே வந்து அந்த ஒரு நாட்டினுடைய மத்திய வங்கியினுடைய ஆளுநர் தீர்மானிக்கிறது வந்து அந்த நாட்டில் ஜனாதிபதியை தான் இருக்கார். அப்ப ஜோ பைடன் தான் அந்த நாட்டினுடைய கவர்னர் தீர்மானிப்பார். பெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தினுடைய கவர்னர் தீர்மானிக்கிற நபர் வந்து அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. அதே போல எங்களுடைய இலங்கை மத்திய வங்கியுடைய தலைவர் தீர்மானிக்கிறது, இலங்கை மத்திய வங்கியுடைய ஆளுநர் தீர்மானிக்கின்ற நபர் வந்து ஜனாதிபதி தான் இருப்பார். ஜனாதிபதி தான் எங்களுடைய மத்திய ஆளுநர் தீர்மானித்தார். அப்ப இலங்கை மத்திய வங்கியுடைய ஆளுநர் இருப்ப வந்து பேராசிரியர் தகுதி லட்சுமணன் அவர்கள் கொள்வது ஆளுநர் கவர்னராக இருக்கிறார். இதற்கு கீழே தான் அந்த மானிட்டரி போர்ட் வந்து இருக்கு. அது மட்டும் போர்டு என்ன செய்ய வேண்டும் சொன்னால், அந்த ஆளுநருக்கு தேவையான சகல ஆலோசனைகளையும் நாட்டினுடைய பொருளாதார தீர்மானங்களையும்
எடுப்பதற்கு இதுவே காணப்படலாம். ஆகவே மாணவர்கள் நல்லது. நாங்கள் பார்த்த விடயங்கள் பேப்பரை தொடர்ந்து பாருங்க. நாங்கள் படித்த விடயங்களுக்கு எப்படி கேள்வி வந்திருக்குது, அப்படி கேள்வி வரலாம் என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவது ஊடாக நாங்கள் அதில் தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நீங்கள் பேப்பரை எடுத்து பாருங்க. அப்பதான் நாங்கள் உங்களுக்கு படிச்சது கூட மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக பேப்பர் எடுத்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாங்கள் மேலதிகமாக சில விடயங்கள் பார்க்க வேண்டியது அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்ப்போம். சார் சொல்லுங்க சார். என்னன்னு சொன்னா சார், இப்போ நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல எங்களுக்கு ரெஃபர் பண்ற டியூட்ஸ் இருக்குது தானே சார்? அது வந்து எங்களுக்கு கிளாஸ் நடக்கிறதுக்கு முதலே நீங்க அப்லோட் பண்ணினீங்கன்னு சொன்னா எங்களுக்கு எடுத்து கொஞ்சம் பார்க்கலாம். என்ன உங்களுக்கு அப்படி கிடைக்கிறது இல்லையா? இல்ல போடுறது இல்லையா உங்களுக்கு? இல்ல சார், இப்ப சார் இன்னைக்கு நடந்தது வந்து எப்படி ஒரு 2-3 டேஸ்ல அப்லோட் ஆகுது கிளாஸ் ரூம்ல. அப்படியா? சரி சரி சரி. ஒரு 1 டேஸ்க்கு முதல்ல இருந்தா நாங்க பிரிண்ட் பண்ணி எங்களுக்கு ரெஃபர் பண்றது ஈஸியா இருக்கும். சரி சரி. அப்ப நான் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து வெளியே கொடுத்துருவோம். அது வந்து அப்படி பண்ணிருந்தா நான் நினைக்கிறேன் அப்படி நடக்குது. சரி சரி. அப்படி சரி சார், அப்படி வந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. கட்டாயம் நீங்க பார்க்கணும், கட்டாயம் பார்க்கணும். அது மேட்டர் மேலதிகமாக நீங்க உங்களுக்கு தெரிஞ்சானே இப்போ இன்டர்நெட் வசதி எல்லாம் இருக்குது. இது மேலதிக சம்பந்தமா நீங்க வெளியே சர்ச் பண்ணி பார்த்து படிக்கலாம். காரியம் இல்லை. கட்டாயம் நீங்க எங்களுடைய பாருங்க சார், நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே மாணவர்கள், நல்லது. முன்னு சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி கூறி முடிவெடுப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.